வணக்கம். நம்ம போன பதிவில் உயிரினம் அப்படிங்கிற ஒன்றில் அறிவு, ஆற்றல், பொருள் இந்த கட்டமைப்பு எப்படி இருக்குன்னு பார்த்தோம். அந்த கட்டமைப்பில் நோய் எப்படி உருவாகுது, அதில் என்ன பிரச்சனை அப்படிங்கிறதெல்லாம் பார்த்தோம். இப்போ இந்த பதிவில் நம்ம ஒருத்தருக்கு உடலில் இருக்கிற நோயை பற்றி பார்த்தோம். இதில் மனம்ங்கிறது ரொம்ப முக்கியமான பகுதி ஆற்றல் கட்டமைப்பில். ஆனால் அந்த மனம்ங்கிற பகுதியில் எப்படி நோய் உருவாகுது அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம். எப்படி உருவாகுதுங்கிறத விட எப்படி உருவாக்கப்படுறது அப்படின்ற இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலையில் எப்படி உருவாக்கப்படுது அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். இப்போ மனம்ங்கிற ஒரு விஷயத்தில் நோய் எப்படி உருவாகுதுங்கிறத பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு குடும்பத்தில் எப்படி சிக்கல்கள் வருது, எப்படி நோய் உருவாகுது அப்படிங்கிறத பார்க்கலாம். அதை விட இன்னும் நமக்கு எளிமையாக புரியணும் அப்படின்னா சமூகத்தில் எப்படி நோய் உருவாச்சு அப்படிங்கிறத பார்க்கலாம். ஏன்னா போன பதிவிலே நம்ம இந்த கீழே போட்டிருந்தேன் இல்லையா, அண்டத்தில் உள்ளதே பிண்டம் அப்படின்னா பிரின்சிபல் ஆஃப் கரஸ்பாண்டன்ஸ், ஆஸ் அபவ் சோ பிலோ, ஆஸ் வித்தின் சோ வித்தவுட் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம் என்னன்னா மேலே இருக்கிறது தான் கீழே அப்படிங்கிறது. ஸோ இதை என்னன்னா இது நம்ம குளங்களில் வெளியே நம்ம என்ன பழகி வச்சுருக்கோம் அப்படின்னா நமக்குள்ள ஒரு விஷயம் எப்படி நடக்குதுங்கிறத நம்ம பார்க்கறதுக்கு கண் கொடுக்கப்படலை. அங்கே உணர்றது மூலமாக தான் நம்ம எல்லாத்தையும் கற்றுக்க முடியும். அப்போ வெளியே நம்ம என்னன்னா ஐம்புலன்கள் கொடுக்கப்பட்டிருக்கு, அதுலேருந்து நம்ம எல்லாத்தையும் உள்வாங்குறோம். அந்த உள்வாங்கிறதுனால ரொம்ப ஈஸியாக வெளியே இருக்கிறத நம்ம கவனிக்க பழகிடுறோம். உள்ளே இருக்கிறதுங்கிறத கவனிக்க பழகிறதுங்கிறது நமக்கு அவ்வளோ ஈஸியாக இல்லை. ஸோ அதனால் வெளியே இருக்கிற அந்த விஷயங்களை நம்ம கவனித்து அதை நம்ம ஈஸியாக நம்ம சொல்கிறத உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிக்க முடியும். அப்போ அதை எடுத்து கொண்டு போய் உள்ளே எப்படி இருக்குன்னு பார்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு எல்லாம் ஒரே மாதிரி தான் வேலை செய்யுது, சரிங்களா? இப்போ திருவள்ளுவர் ஒரு குறளில் சொல்லியிருக்காரு, மிகினும் குறையினும் நோய் செய்யும் நூலோர் வழிமுதலாய் எண்ணிய மூன்று அப்படின்னு சொல்லியிருக்காரு, சரிங்களா? இப்போ மிகினும் குறையும்னா எக்ஸஸாக போனாலோ இல்லை டெஃபிஷியன்சி ஆனாலோ, மிகினும் குறையணும்னா எக்ஸஸ் இல்லை டெஃபிஷியன்ட், இது ரெண்டில் ஏதாவது ஒன்று ஆச்சுன்னா நோய் மிகும். என்னது மிகினும் குறையணும் அப்படின்னா நூலோர் வழிமுதலாக எண்ணிய மூன்று. நூலோர்னா ரொம்ப அறிவில் சீரானவங்க மூணு விஷயத்த கூடனா குறைச்சி அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லியிருக்காரு, சரிங்களா? இதுக்கு உரையில் நார்மலாக திருக்குறளோட உரையில் எல்லாம் கொடுக்கப்படுற விஷயம் நூலோர் வழிமுதலா எண்ணிய மூன்று அப்படின்னா வாதம், பித்தம், கபம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. வாதம்னா காற்று, பித்தம்னா நெருப்பு, கபம் சிலேத்துமம், கபம் இல்லை சிலேத்துமம் அப்படின்னா நீர். இதுதான் ரொம்ப அடிப்படையான புரிதல். இதுதான் மாறினா நோய் அப்படின்னு புரிஞ்சு வச்சிருக்கு மருத்துவம் எல்லா உரை ஆசிரியர்கள் எல்லாம். எனக்கு திடீர்னு ஒன்று தோணுச்சு. என்ன தோணுச்சு அப்படின்னா இந்த மூணு இதுதான் அப்படின்னு திருவள்ளுவர் சொல்லலையே, அப்ப வேற ஏதாவது மூணு இருக்குமா அப்படின்னு யோசிச்சேன். நண்பர் ஒரு கேள்வி கேட்டாரு. அந்த கேள்வியில ஒரு சிந்தனை ஓட்டம் வந்துச்சு. எனக்கு குரு மாதிரி இருக்காருன்னு சொன்னாலே அவர் ஒரு கேள்வி கேட்டாரு. அந்த கேள்வியில ஒரு சிந்தனை ஓட்டம் வந்துச்சு, அதுல ஒரு தெளிவடைஞ்சுது. அதுக்கப்புறம் யோசிச்சு பார்த்தா எனக்கு என்ன தோணுச்சு அப்படின்னா நூலோர் வழிமுதலா எண்ணிய மூன்றுங்கிறது அறிவு, ஆற்றல், பொருளா இருக்கும் அப்படின்னு தோணுச்சு. அப்புறம் அதை எடுத்து சிந்திச்சு பார்த்தேன். நிறைய விஷயங்கள்ல சரியா பொருந்துச்சு. ஏன்னா வாதம், பித்தம், கபம்ங்கிற ஐம்பூதங்கள் இருக்கு இல்லையா, அதுவுமே விளைவு தான். அதுக்கு முன்னாடி அதோட மூலமே அறிவு, ஆற்றல், பொருள்ல இருந்து தான் பிறக்குது எல்லாமே. படைப்புக்கு தேவையான மூணுங்கிறது அறிவு, ஆற்றல், பொருள். வாதம், பித்தம், கபம்னா மூணு பூதங்கள் தான் அதுல வருது. ஆகாயமோ நிலமோ இல்லாம எல்லாம் படைப்பெல்லாம் நிகழ்த்த முடியாது மூணு பூதத்தை வச்சு. அப்ப அப்படி சொல்லியிருக்க மாட்டாங்க அப்படின்றது என்னோட புரிதல், சரிங்களா? இப்ப இதை எடுத்து நம்ம இப்ப குளம் சிஸ்டம்ல குளம் சிஸ்டம் நம்ம சமூக கட்டமைப்புல பொருத்தி பார்க்கலாம், எப்படி அது அழிக்கப்பட்டுச்சு அப்படின்னு.
நம்ம இது வந்து நம்ம இது ஒழுங்காக இந்த பதிவு புரியணும். இந்த பதிவு கொஞ்சம் நீளமாக தான் இருக்க போகுது. ஏன்னா இதில் 3 விதமான நோய்களை பார்க்க போகிறோம். சமூகம், குடும்பம், தனி மனிதனோட மனம். இது 3லையும் வர நோய்களை பற்றி பார்க்க போகிறோம். அப்போ வந்து இப்போ அந்த பதிவு கொஞ்சம் நீளமாக தான் இருக்கும். பொறுமையாக நல்ல டைம் இருக்கும்போது கேளுங்க. இது புரிஞ்சிருச்சு அப்படின்னா வாழ்க்கையை மாற்றிடலாம். சரி, ஓகே. இப்போ என்னன்னா, இந்த 3ல மிகினும் குறையினும், அதாவது அறிவு மிகுந்தாலும் குறைந்தாலும் நோய், ஆற்றல் மிகுந்தாலும் குறைந்தாலும் நோய், பொருள் மிகுந்தாலும் குறைந்தாலும் நோய். இது 3ம் வந்து சமநிலையில் இருக்கணும் ஒரு சமூகத்தில். அப்படின்றது தான் வந்து அடிப்படை. இந்த 3 எதை வச்சு ஈஸியாக கெடுக்க முடியும் அப்படிங்கிறதையும் இப்போ அடுத்து பார்க்கலாம். அதுக்கு வேற ஒரு 3 இருக்கு. அது வந்து பெருமை, பொறாமை, இச்சை. இது 3ம் தொல்காப்பியம் சொல்லுது. இது வந்து இதை பற்றி இன்னும் நல்லா தெளிவாக புரிஞ்சுக்கணும் அப்படின்னா வந்து ஆணவம் அழித்தல் அப்படின்ற பதிவை போய் பார்த்துவாங்க. அதே மாதிரி நம்ம சமூக கட்டமைப்பு, குல கட்டமைப்பை போய் என்னங்கிறது தெளிவாக புரியணும் அப்படின்னா வந்து குலங்கள் உருவாக்கப்பட்ட வரலாறு அப்படின்னு ஒரு பதிவு போட்டிருப்பேன். அந்த பதிவை பார்த்துவாங்க. அதெல்லாம் பார்த்தா தான் வந்து உங்களுக்கு இது நல்லா புரிய வாய்ப்பு இருக்கு. அதனால பார்க்காத நண்பர்கள் அதை பார்த்துவாங்க. அடுத்து சரி, இப்போ எப்படி நடக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். அதே மாதிரி போன பதிவில் நான் ஒன்று சொல்லியிருந்தேன். என்னன்னா வந்து உடலை பொறுத்த வரைக்கும் வந்து எப்படி இயங்குது அப்படின்னா வந்து உயிருங்கிறது அறிவோட வடிவம், அது போக ஆற்றலுக்கான கட்டமைப்பும் பொருளுக்கான கட்டமைப்பும் இங்கேருந்து எடுத்து இப்போ நம்ம உடல் வந்து யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கு. அது மூலமாக தான் இயங்கிட்டு இருக்கு அப்படின்றத நான் சொல்லியிருந்தேன். இப்போ இங்கே வந்து என்னதான் பண்ணாலும் அறிவுக்கான கட்டமைப்பு, அந்த அறிவுங்கிற ஒரு விஷயத்த, உடலில் இருக்கிற அந்த உயிருங்கிற விஷயத்த ஒன்று கொல்ல முடியும். அந்த உயிரை வந்து இந்த இடத்துல இந்த உடல்ல இருந்து வெளியேற்றிட முடியும். அது வந்து நம்ம சீன சீதர்களாலேயோ மனிதர்ம பிராமணர்களாலேயோ முடியும். அவங்க செய்கிறாங்க, செஞ்சுட்டு தான் இருக்காங்க நிறைய பேர். ஆனால் அந்த அறிவை வந்து ஒரு எக்ஸசிவாவோ இம்பேலன்ஸுக்கோ அவங்க கொண்டு போக முடியாது. எக்ஸசிவாவோ குறைக்கவோ முடியாது. அந்த அறிவு வந்து இருக்கிறது இருக்கும். ஏன்னா அது இறையோட படைப்பு. அதை மாற்ற முடியாது. ஆனால் என்னத்தை மாற்றலாம் அப்படின்னா வந்து ஒரு விஷயத்த மாற்றலாம். சமூகம் அப்படின்னு ஒன்று இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். இந்த சமூகத்தோட அறிவுங்கிறது மனிதனோட படைப்பு. சரிங்களா? சமூகங்கிறது மனிதனோட படைப்பு. அப்போ இந்த சமூகத்தில் அறிவுங்கிறது, ஆற்றல்ங்கிறது, பொருள்ங்கிறது இது எல்லாமே வந்து மனிதன் நிர்ணயிக்கிற அளவுகள். சமூகத்துக்கு இயல்பு இப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு முருகர் உருவாக்கின அளவுகள். இதுதான் சமூகத்தோட இயல்புன்னு உருவாக்குனாரு. மன்னிக்கணும். அப்போ அந்த இயல்புல உருவாக்குனார் இல்லையா, அந்த இயல்பை வந்து மாற்றி அறிவையோ ஆற்றலையோ பொருளையோ வந்து நம்ம மாற்றி கொண்டு போனோம் அப்படின்னா வந்து அந்த சமூகம் கொஞ்சம் கொஞ்சமாக அழியும். இப்போ இது எப்படி இந்த சமூகத்தில் நடந்துச்சு, எப்படி நடத்துனாங்க அப்படிங்கிறத பார்ப்போம். இப்போ பிராமணர்கள் அப்படின்னு சொல்கிறவங்க வந்து என்னென்னா பெரும் அமணர்கள், அவ்வளோதான். அது பெரும் அமணர்கள் இல்லை பேரமணர்கள், அவ்வளோதான். பெரிய அமணர்கள் பிராமணர்கள் அப்படின்னு மறுவிச்சது. அமணர்கள்ங்கிறது நம்ம சித்தர்களை குறிக்கும். இப்போ முதல்ல என்னன்னா உடல்லையுமே வந்து என்னன்னா உடலை வந்து நம்ம காப்பாத்திட்டு இருக்கிறதுங்கிறது ஆற்றலும் பொருளையும் எவ்வளவுதான் சிதைச்சாலும் அறிவுங்கிறது உயிரோட வச்சிருக்கு, காப்பாத்திட்டு இருக்கு. அப்ப இங்க என்ன புரிஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னா வந்து தியான செய்வதற்கு நம்ம சமூக கட்டமைப்பை உடைக்கணும் அப்படின்னா அறிவை அழிக்கணும். இதுதான் அடிப்படை. அதாவது ஆற்றலும் பொருளுக்கும் வந்து அறிவு இருக்காது. அவங்க வந்து என்னன்னா அறிவால தான் வழி நடத்தப்படுறாங்க. அப்ப அறிவுங்கிற ஒரு விஷயத்த வந்து அதை கரெக்ட் பண்ணி அதை கொஞ்சம் கொஞ்சமா உள்ள இருந்து அழிச்சா தவிர ஆற்றலையும் பொருளையும் அழிக்க முடியாது. இந்த சமூக கட்டமைப்பை அழிக்க முடியாது. இதை புரிஞ்சுக்கிறாங்க. அப்ப இதுக்கு வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா வந்து அவங்க கையில எடுக்கிறதுங்கிறது நேர்ல எவ்வளவோ எதிர்த்து சண்டை போட்டு எல்லாம் அழிக்க ட்ரை பண்ணாங்க. நிறைய படையெடுப்புகள் நிறைய எல்லாம் பண்ணி பார்த்தாங்க. நிறைய பேரை கெடுத்து அவங்கள கூப்பிட்டு வந்து சண்டை போட்டு இது மாதிரிலாம் பண்ணி பார்த்தாங்க.
அதெல்லாம் ஒர்க் அவுட் ஆகல. நம்ம தமிழ் சத்திரிய குலம்ங்கிறது வந்து சும்மாலாம் கிடையாது. அவங்களோட வீரம், அவங்களோட தைரியம், பராக்கிரமம், அவங்களுடைய தியாகத்துக்கெல்லாம் அளவே கிடையாது. அவங்க வந்து உயிரை கொடுத்தாவது வந்து நம்மளை காப்பாற்றி தான் வச்சுருந்தாங்க. அப்போ என்ன புரிஞ்சுக்கிறாங்க அப்படின்னா வந்து, இதை வந்து நேருக்கு நேர் போரில் வந்து வீழ்த்த முடியாது இந்த கட்டமைப்பை அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டாங்க. இது பல தடவை தோத்து செருப்படி வாங்கி புரிஞ்சுக்கிட்டாங்க. ஆனால் அப்போ என்னன்னா, இங்கே இந்த இந்த சமூக கட்டமைப்பில் இருக்கிற வீக்னஸ் என்ன அப்படிங்கிறத பார்க்குறாங்க. வீக்னஸ்ங்கிறது இப்போ நம்மளுக்கு காப்பாற்றுறதுக்கு இப்போ உடம்புலையே எடுத்துக்கோங்களேன். நம்ம காப்பாற்றுறதுக்கு நமக்கு ஆற்றல் அப்படிங்கிற ஒரு கழிவு நீக்க ஆற்றல் அப்படின்னு ஒன்று இருக்கு இல்லையா? உடம்புல இருக்கிற கழிவுகளை நீக்கிற ஆற்றல். அந்த கழிவு நீக்க ஆற்றல் டவுன் ஆனால் தான் வந்து நம்ம உடம்புல நோய் வரும். அதே மாதிரி கழிவு நீக்கம், பராமரிப்பு ஆற்றல்னு வச்சுக்கோங்க. பராமரிப்பு ஆற்றல்ங்கிறது தான் கழிவு நீக்கம்ங்கிற பணியே செய்யுது. அப்போ அந்த பராமரிப்பு ஆற்றல் குறையும் போது தான் நோய்ங்கிறதே வரும். அப்போ அதே மாதிரி இங்கே என்னன்னா வந்து நம்மளை பாதுகாக்கிற ஆற்றல் யாரு? சத்திரிய குலங்கள். அதை வந்து கரெக்ட் பண்ணி பாதுகாக்கிற ஆற்றலை குறைச்சா தான் வந்து இந்த சமூக கட்டமைப்பை உடைக்க முடியுங்கிறத புரிஞ்சுட்டாங்க. அப்போ இதை எப்படி உடைக்கிறது அப்படின்னா, சத்திரிய குலங்களுக்கு இருந்தது என்னன்னா வந்து ரொம்ப ரொம்ப அதான் அவங்களுடைய குணங்கள் மேல அவங்களுக்கு பெருமை இருந்துச்சு. சரியா? மரியாதை மட்டும்தான் இருந்திருக்கணும். ஆனா காலப்போக்கில் என்னன்னா, அவங்க பயிற்சிக்காக உருவாக்கப்பட்டதுதான் வந்து அந்த பயிற்சிங்கிற ஒரு வடிவத்தில் உருவாக்கப்பட்டதுதான் போட்டிகள். அது என்ன ஆகி போச்சுன்னா வந்து நீ பெருசா நான் பெருசாங்கிற அந்த ஒரு மென்டாலிட்டியை அவங்க கிட்ட கொஞ்சம் வளர்த்துருச்சு. அது வேற வழி இல்லாம போச்சு. அதுக்கு வேற எந்த வழியுமே கிடையாது. பயிற்சி இல்லைன்னா அவங்க வந்து நல்லா வந்து சிறப்பான வீரர்களா இருக்க வாய்ப்பு இல்லை. அதனால பயிற்சிங்கிறது அவங்களுக்கு தேவைப்பட்டுச்சு. அதனால பயிற்சி உருவாக்கப்பட்டுச்சு. பட் ஆனால் போட்டியும் இருந்துச்சு. இப்ப சத்திரிய குலங்கள் ஒண்ணுக்கும் நடுவில் வந்து போட்டி. அதே மாதிரி அரசர்கள்லையும் வந்து பேரரசர்கள், சிற்றரசர்கள் இவங்கெல்லாம் இருக்காங்க அப்படின்னா கொஞ்சம் ஏற்றத்தாழ்வுகள் அது இருந்துச்சு. அந்த ஏற்றத்தாழ்வுகள் இருந்துச்சு அப்படின்னா வந்து என்னன்னா, ஒரு சிலருக்கு வந்து ரொம்ப 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 அந்த ஃப்ரண்ட் லைன்ல இருக்கிற மன்னர்கள், பேரரசர்களுக்கும் வந்து இவங்களுக்கெல்லாம் வந்து கொஞ்சம் ஜாஸ்தி மரியாதையும், மற்றவங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சம் கம்மியும், இந்த மாதிரிலாம் வந்து நிறைய செல்வங்கள், கொஞ்சம் கம்மி செல்வங்கள், இந்த மாதிரிலாம் வந்து இருந்துச்சு. அதுக்கு வந்து அதை வந்து கைட் பண்றதுக்கு சித்தர்கள் குலம் வந்து ரொம்ப நல்லா இருந்த காலங்கள்ல வந்து அதனால எல்லாம் பிரச்சனை இல்லைங்கிறதெல்லாம் கரெக்டா வழி நடத்தப்பட்டாங்க சத்திரிய குலங்கள். பட் அதுக்கப்புறம் வந்து சித்தர்கள் வந்து ரொம்ப வந்து அரசாங்கத்துல தலையிடாம கொஞ்சம் அளவோட தலையிட்டுக்கிட்டு கொஞ்சம் விலகிக்க ஆரம்பிச்சு, சரி இப்ப அப்படின்ற மாதிரி விட ஆரம்பிக்கிறப்ப இப்ப என்ன ஆகுது அப்படின்னா வந்து கொஞ்சம் அங்க ஒரு வெற்றிடம் சரி லேசா கிரியேட் ஆகுது. அந்த லேசா கிரியேட் ஆனதுக்கு அப்புறம் வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா வந்து அரசர்கள் கிட்ட போட்டி இன்னும் ஜாஸ்தியாகவும் பொறாமையும் விதைக்கப்படுது. பொறாமையும் பெருமையும் விதைக்கப்படுது. இன்னும் அது தூண்டி விடப்படுது. இச்சை, உனக்கு இன்னும் வந்து பெருமை கிடைக்கும், இன்னும் வந்து இந்த ஒரு உன்னை விட அவன் ரொம்ப பெரிய ஆளா இருக்கான்ற இந்த விஷயங்கள்ல விதைக்கப்பட்டு கொஞ்சம் கொஞ்சமா வந்து அரசர்கள் கரப்ட் செய்யப்படுறாங்க. கடைசியில எங்க வந்து நிக்குது அப்படின்னா வந்து நம்ம சிவலிங்க தத்துவத்தை வந்து முப்பரிமாண தத்துவம், படைப்பு தத்துவத்தை வந்து கம்ப்ளீட்டா வந்து தலைகீழா மாத்தி சிவன் லிங்கங்கிறதுக்கு வந்து படைப்பு தத்துவம்ங்கிறது போய் சிவன், அந்த சிவலிங்கங்கிறதே வந்து சிவன் அவர் வந்து அழிக்கும் கடவுள் அப்படின்னு ஒரு மனுஷனை கொண்டு வந்து அங்கே உட்கார வச்சு என்னதையோ பண்ணிட்டாங்க. இதெல்லாம் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம என்னன்னா, நம்ம அறிவு கூடிகள் எல்லாத்தையும் வந்து அழிச்சாதானே வந்து கைடிங் பிரின்சிபிள் இருக்காது இந்த குலங்களை கைட் பண்றதுக்கு. அப்ப அதை அழிக்கணும் அப்படின்னா வந்து சித்தர்கள் கழுவேற்றம் நடந்தேரு. அப்ப அந்த சித்த மரபுங்கிறதே அழித்தொழிக்கப்படுது கம்ப்ளீட்டா. இப்ப இங்க வந்து நம்ம சித்தர்கள் வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா வந்து ஒண்ணு மதம் மாறு சைவத்துக்கு, இல்ல வந்து அழித்தொழிக்கப்படுவாய் அப்படின்னு சொல்லி வந்து ஒரு பிரச்சனையை உண்டு பண்றாங்க மனதர்ம பிராமணர்கள். ஏன் எப்படின்னா அதான் சொல்றேன் இல்லையா, ஒரு ராஜாக்கும் அரசருக்கும் போய் வந்து நீ வந்து பெரிய பவர்ஃபுல் ஆயிடுவேன், நீ இந்த யாகம் பண்ணு, அந்த மந்திரம் பண்ணு, நீ இதை அப்படி பண்ணு, அதை அப்படி பண்ணு,
நீ இதெல்லாம் பண்ணினா வந்து நீ ரொம்ப பவர்ஃபுல் ஆயிடுவேன்ற மாதிரி இந்த மாதிரி வந்து பேராசையோட விதைகள் விதைக்கப்பட்டு கொஞ்சம் கொஞ்சமா வந்து கரப்ட் செய்யப்பட்டு இன்னொரு தந்திரமும் இருந்துச்சு. என்னன்னா இவங்க வந்து ஹனி ட்ராப் அப்படின்னு ஒன்று, யூதர்கள் வந்து பெண்களை ஆயுதமா யூஸ் பண்ணுவாங்க. நம்ம சித்தர்களுக்கு நம்ம அரசர்களுக்கு இருந்த இந்த பிரச்சனை இது ஒன்று. என்னன்னா எவ்வளவுக்கு எவ்வளவு வீரம் இருக்குமோ அதே மாதிரி ஒரு பெண்கள் மேல காதலும் இருக்கும். அதையும் யூஸ் செஞ்சுக்கிட்டாங்க. எப்படின்னா வந்து இப்ப நம்ம இந்து மத கதைகள்ல ஏதாவது ஒரு முனிவர் தவம் இருந்தாருன்னா வந்து உடனே இந்திரன் வந்து அப்சரஸ், ஊர்வசி, மேனகை, ரம்பை யாரையாவது ஒருத்தர் அனுப்பிச்சு விட்டு அந்த தவத்தை கெடுத்து விடுவான் இல்லையா? அந்த கதை வந்து உண்மை கதை இல்லைன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு இழிவான குணங்கள் இருக்கிற ஒருத்தரை வந்து தேவலோக தலைவராக வந்து தேர்ந்தெடுத்திருப்பாங்க நம்ம மம்மூர்த்திகள் அப்படிங்கிறதுலாம் வந்து எனக்கு அதெல்லாம் அந்த கதையே உண்மை கதை இல்லைன்னு நான் நினைக்கிறேன். சரிங்களா? ஸோ ஆனால் வந்து இங்கே அந்த மாதிரி ஒரு விஷயங்கள் வந்து இங்கேயும் செய்யப்பட்டுச்சு. மன்னர்களுக்கு வந்து எப்போ அழிக்க முடியும் ஒருத்தரை? அவங்களோட மாரல் கேரக்டர் அது கெடுக்கப்பட்டால் மட்டும்தான் அழிக்க முடியும். அவங்களோட இயல்புலேருந்து அவங்களை திரிக்கணும். அவங்களுடைய என்ன வீரம், தியாகம், பராக்கிரமம் இதுதான் வந்து அவங்களோட இயல்புங்கிறது போய் அதில் வந்து என்னன்னா அவங்களுக்கு அந்த மது, மாது, சூது இது மூணும் வந்து விதைக்கப்பட்டுச்சு நம்ம போர்க்குடிகளுக்கு. அது போக வந்து அதுக்கப்புறம் தானே அந்த மாரல் கேரக்டர் கொஞ்சம் கொஞ்சமா குறையும் போதுதான் வந்து என்னன்னா நம்ம வந்து பவர் வேணும், இன்னும் பவர் வேணும், நம்ம இன்னும் பெரிய ஆளாகணும் அப்படிங்கிற அந்த போதையும் விதைக்கப்பட்டுச்சு. அது மூலமா தான் வந்து நம்மளுடைய சித்தர்கள் இருந்த இடத்த மனுதர்ம பிராமணர்கள் கொஞ்சம் கொஞ்சமா பிடிக்கிறாங்க. சுத்தி கொஞ்சம் கொஞ்சமா சின்ன சிற்றரசர்கள் இருந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா ஊடுருவி பல வருஷ காலம், பல 100 வருஷ காலமா கொஞ்சம் கொஞ்சமா பேரரசர்கள் கிட்ட வர்றாங்க. அப்பயும் சேர சோழ பாண்டியர்கள் ஓரளவு ரெசிஸ்ட் தான் பண்ணாங்க. பட் ஆனாலுமே வந்து ஓரளவு சேர சோழ பாண்டியர்கள்ங்கிறது தனி மனுஷங்களை எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருந்தாலுமே வந்து அவங்க சிற்றரசர்கள் எல்லாரும் அவங்களுக்கு படை சப்போர்ட் பண்றவங்க எல்லாரும் எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்காங்களோ அவ்வளவு ஸ்ட்ராங் தான் ஆகும். ஸோ அவங்க ஒன்றும் பெரிய இதுல விதிவிலக்கெல்லாம் கிடையாது. இது வந்து கொஞ்சம் கொஞ்சமா வந்து இப்படி அழித்தொழிக்கப்பட்டுச்சு. இங்க என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். இப்ப சத்திரிய குலம்ங்கிறது வந்து ஆற்றலோட வடிவம். அடுத்து வந்து சூத்திரர்கள்ங்கிறது பொருளோட வடிவம். சூத்திரர்களும் வணிகர்களும் பொருளோட வடிவம். இப்ப என்ன ஆகிப்போச்சு அப்படின்னா வந்து மெயினா சூத்திரர்கள் தான் மூலம் வணிகர்களோட. ஏன் வந்து அப்படின்னா வந்து சூத்திரர்கள் தான் வந்து படைப்பு தத்துவத்தை வச்சு பொருள்களை உருவாக்குறாங்க. அப்ப அவங்கள அழிக்கணும். வணிகர்களை அழிக்கிறதுங்கிறது ஈஸி. ஏன்னா வந்து அது ஒன்றும் பெரிய கஷ்டம் கிடையாது. வணிகர்கள்ங்கிறது சூத்திரர்களை நம்பி தான் வந்து படைப்புக்கு இருக்காங்க. அப்ப சூத்திரர்களை ஃபர்ஸ்ட் அழிக்கணும் அப்படின்னா வந்து அவங்க என்ன பண்ணணும் அப்படின்னா வந்து எல்லாத்தையும் காப்பாத்தி நிக்கிற சத்திரிய குலங்களை கெடுத்து அந்த காப்பாத்துறதுக்கு வச்சிருக்கிற கேடயம் அப்படிங்கிற கவசம் அப்படிங்கிற மாதிரி வந்து விளங்கின சத்திரியர்களை என்ன மாத்தினாங்க அப்படின்னா அவங்க கையில கத்திய கொடுத்து அவங்க அப்படியே வந்து மக்களுக்கு எதிராக திருப்பி விடப்பட்டாங்க. அதாவது மக்கள்ங்கிறது இங்க புரிஞ்சுக்க வேண்டியது, மக்கள்ங்கிறது பெண் தன்மை, அதை காப்பாத்துற அரசன் அரச குலம் அப்படிங்கிறது சத்திரிய குலம்ங்கிறது ஆண் தன்மை. அப்ப ஆண் வந்து பெண்ணுக்கு எதிராக திருப்பி விடப்பட்டான். இதுதான் வந்து அடிப்படை. சரிங்களா? அதாவது இன்னைக்குமே வந்து எடுத்துக்கிட்டீங்கன்னா கவர்மெண்ட் அப்படிங்கிறது மக்களை பாதுகாக்க வேண்டிய இடத்துல இருக்கிற ஆண் தன்மை. மக்கள்ங்கிறது கவர்மெண்ட்ல இருந்து இருக்கிறவங்க எல்லாரோட தேவைகளை பூர்த்தி பண்ணக்கூடிய இடத்துல இருக்கிற பெண் தன்மை. அப்படித்தானே இன்னைக்கு நடக்குது. என்னைக்குமே அப்படிதான். சரிங்களா? கவர்மெண்ட்டுங்கிறது வந்து என்னன்னா ஆண், அவங்களுக்கு வந்து சாப்பாடு போட்டு எல்லாத்தையும் நல்லபடியா பார்த்துக்கிறது பெண் பண்ணுவா. அந்த பெண்ணுக்கு தேவையான பாதுகாப்பை ஆண் கொடுப்பான். இதுதான் வந்து அடிப்படை. இந்த ரிலேஷன்ஷிப்ல இது ரெண்டும் சரியா நடந்தா மட்டும்தான் வந்து இதுதான் அடிப்படை. இது சரியா நடக்கலன்னா எதுவுமே ஒழுங்கா நடக்காது. ஸோ பாதுகாக்கிற இடத்துல இருக்கிறவங்க அந்த பாதுகாக்கிறதுக்கு பதிலா அபியூஸ் பண்ற மாதிரி மாற்றப்பட்டாங்க. மக்களை கொடுமைப்படுத்துறது, மக்கள்கிட்ட இருந்து வந்து ஒரு அரசர்கள் வந்து அவங்க தேவைகளுக்கு தேவையான ஒரு பொருளை எடுத்துக்கிட்டு மீதி மக்களை சுபிக்ஷமா வாழ விடுறதுக்கு பதிலாக என்ன பண்ணாங்கன்னா ஓவரா வந்து
மக்களை வந்து கொடுமைப்படுத்தி மக்கள்கிட்ட இருந்து திருடுறது, மக்கள்கிட்ட இருந்து அடிச்சு புடுங்குறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடத்தி ஏற்பட்டுச்சு. என்னன்னா, ஆமா நீ பெரிய படை கட்டணும்னா உனக்கு நிறைய பணம் வேணும்ல, அது இதுன்னுலாம் சொல்லி இது மூலமா வந்து அரசர்கள்ட்ட எல்லா பணமும் போச்சாங்க. அது மட்டும் இல்ல, அரசர்கள்ட்ட இருந்து மனதர்ம பிராமணர்கள்ட்டையும் போச்சு எல்லா சொத்துக்களும். இதெல்லாம் நடந்துச்சு. இப்ப இதுக்கு அப்புறம் தான் வந்து நம்ம இதுல வந்து இன்னொன்னு புரிஞ்சுக்கிட்டாங்க. யூதர்களும் மனிதர்ம பிராமணர்களும் என்ன புரிஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னா வந்து, இதெல்லாம் பண்ணியும் வந்து நிறைய நம்ம சமூகம் அழிய மாட்டேங்குது அப்படிங்கிறப்ப என்னன்னா, அடுத்து கல்வி. மக்கள் கிட்ட ஒரு அறிவு இருக்கு இல்லையா? அவங்கவுங்க செய்யற தொழில அவங்கவுங்க அப்பயும் செஞ்சாங்க. அந்த கல்வி அறிவை புடுங்கணும் அப்படின்றத முடிவு பண்ணாங்க. அறிவு புடுங்கணும் அப்படின்னா என்ன? குருகுல கல்வி. ஏற்கனவே இப்ப நிறைய சிலர்களை அழிச்சிட்டாங்க அப்படிங்கிறப்ப வந்து அந்த கல்வி அறிவுலாம் வந்து இன்னும் கொஞ்சம் அழிஞ்சுக்கிட்டே போகுது. 2வது பிறப்பு நாள் கல்வி அப்படிங்கிற ஒரு விஷயத்த கொண்டு வந்தாங்க. பிராமணனா இருக்கிறவன் பிராமணனா தான் இருக்க முடியும், மற்ற இதெல்லாம் போக முடியாது. 2வது அங்கேயுமே அந்த குருகுலத்துக்குள்ளேயுமே வந்து ஒரு ஆயக்கலைகள் 64ன்னா இப்போ வந்து உழவு தொழில், நெசவு தொழில், 5 வகையான கொல்லர் தொழில், இதெல்லாம் வந்து கற்றுக் கொடுக்கப்பட்டுச்சு அப்படின்னா அது எல்லாத்துக்குமே வந்து எதையுமே சொல்லிக் கொடுக்கறதெல்லாம் விட்டாங்க. இது மாதிரி வந்து இந்த வர்ணாசிரமம்ங்கிறது அதுக்கப்புறம் தான் புகுத்தப்பட்டுச்சு குலங்களுக்குள்ள. வர்ணாசிரமங்கிறது ஜாதியா மாற்றப்பட்டுச்சு, ஜாதி ஏற்றத்தாழ்வுகள் அப்படின்னு மாற்றப்பட்டுச்சு. ஒருத்தன் மேலே ஒருத்தன் கீழே. அதாவது பிராமணன் தான் வந்து அறிவு வடிவம். அப்போ வந்து எனக்கு வந்து இருக்கவே வந்து ஆண்டவன் அறிவோட படைச்சிட்டான், உனக்கெல்லாம் அவ்வளோலாம் அறிவு கிடையாது, நீங்களாம் முட்டாளுக. அப்போ சத்திரியன் வந்து பிராமணனுக்கு கீழே. அடுத்து அவனுக்கு கீழே வந்து வணிகன், வணிகனுக்கு கீழே வந்து சூத்திரன், சூத்திரனுக்கு கீழே இன்னும் தீண்டாமையில் இருக்கிறவங்க. இந்த மாதிரிலாம் வந்து ஒரு சிஸ்டமாக வந்து அந்த சிஸ்டமை நம்ம இருந்த சிஸ்டமை திரிச்சு இப்படி கொண்டு போயிட்டாங்க. இந்த ஏற்றத்தாழ்வு வந்த உடனே வந்து ஒருத்தருக்குள்ள ஒருத்தர் சண்டை வர ஆரம்பிச்சிருச்சு, ஒருத்தருக்குள்ள ஒருத்தர் ஒரு குலங்களுக்கு நடுவில் போட்டி பொறாமல் வர ஆரம்பிச்சிருச்சு. இப்படி கொஞ்சம் கொஞ்சமா சமூகம்ங்கிறது அழிக்கப்பட்டுச்சு. அப்ப அடிப்படை எங்க இருந்து வந்துச்சு அப்படின்னா வந்து, ஒரு சமூகத்துடைய ஆண் தன்மை, காப்பாற்ற வேண்டிய ஆண் தன்மை, அந்த சமூகத்தை காப்பாற்ற வேண்டிய ஆண் தன்மை தெரிஞ்சு என்ன ஆகி போச்சு அப்படின்னா வந்து அழிக்கிற வடிவமா மாறிடுச்சு. ஆற்றல்ங்கிறது காப்பாற்றுறதுக்கு யூஸ் பண்ணப்படுறதுக்கு பதிலாக அழிக்கிறதுக்கு யூஸ் பண்ணப்பட ஆரம்பிச்சு. இதனாலதான் வந்து பொருள் அழிய ஆரம்பிச்சு. ஆற்றலும் பொருளும் அறிஞ்சுது, அறிவு ஏற்கனவே கரப்ட் செய்யப்பட்டுருச்சு. இப்படித்தான் நடந்துச்சு. இப்ப ஆற்றலை வேகமா யூஸ் பண்ணி பொருளையும் அழிச்சாங்க, அறிவையும் அழிச்சாங்க. இது மூணும் வந்து சமநிலை தவறிச்சு. இதுதான் வந்து சமூகத்துக்கு ஏற்பட்ட நோய். சரி, ஓகே, சமூகத்துக்கு ஏற்பட்ட நோய் இதுதான் அப்படின்னா ஓகே. அடுத்தது சமூகத்துல இருந்து இதை அப்படியே எடுத்து கொண்டு வந்து பொருத்தி கீழே வாங்க உள்ளுக்குள்ள. சமூக கட்டமைப்புக்கு அடுத்த முக்கியம் என்னது? குடும்ப கட்டமைப்பு. குடும்ப கட்டமைப்புல என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத பார்ப்போம். இங்கேயும் இருக்குது இல்லையா? குடும்ப கட்டமைப்புக்குள்ள வந்து 3 இருக்கு: அறிவு, ஆற்றல், பொருள். ஒரு குடும்பத்துல ஆண்கிறது ஆற்றல் வடிவமானவன், பெண்கிறவர் பொருள் வடிவமானவள். அறிவு வடிவம் யாரு அப்படின்னா வந்து அந்த குடும்பத்துக்குள்ள அந்த குடும்பத்துல இருக்கிற வயசானவங்க, முன்னோர்கள். சரிங்களா? இப்ப என்ன நடந்துச்சு அப்படின்னா, ஆற்றல் வடிவத்தில் இருக்கிறவங்க காப்பாற்றணும் விஷயங்களை, அந்த குடும்பத்தை. அதுதான் அவங்க வேலை. அவங்க இங்க என்ன செய்யப்பட்டுச்சு அப்படின்னா வந்து, முதல்ல அறிவு அழிக்கணும் இல்லையா? அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா வந்து, அடுத்த தலைமுறை இருக்கிறவங்கள்ட்ட எல்லாம் வந்து கல்வி, ஸ்கூல்ல போய் படிச்சு ஒரு விளங்காத சிஸ்டம்ல, தப்பா சொல்லி கொடுக்குற சிஸ்டம்ல, தேவையில்லாத விஷயங்கள் எல்லாம் சொல்லி கொடுக்குற சிஸ்டம்ல கொண்டு போய் வந்து குழந்தைங்களை சேர்த்து விட்டுட்டு, நீங்க வந்து இந்த மாதிரி வந்து படிச்சாதான் வந்து இது வந்து உயர்தர கல்வி, ஆங்கிலம்ங்கிறது ஒரு அறிவு, தமிழ்ங்கிறது ஒரு முட்டாப்பய மொழி, இப்படின்ற மாதிரி நஞ்சான கருத்துக்கள்லாம் விதைக்கப்பட்டு, ஆங்கிலம் படிச்ச உடனே வந்து நமக்கு ஏதோ கொம்பு முளைச்சிட்ட மாதிரியும், நம்ம முன்னோர்களோட
பாரம்பரியமா வந்து கொண்டு வந்து காத்து கொண்டு வந்த அந்த அறிவுங்கிறது கேவலமான ஒரு அறிவு அப்படிங்கிற மாதிரியும் புகுத்தப்பட்டுருச்சு நம்ம மண்டையில. இப்ப என்ன ஆகி போச்சுன்னா, நம்ம முன்னோர்கள்ட்ட இருந்து பரம்பரையா கடத்தப்பட்ட அறிவை நம்ம உள்வாங்க விட்டுட்டோம். இது உள்வாங்காததுனால என்ன ஆகி போச்சு அப்படின்னா வந்து வேற ஒரு விஷயம் நடந்துச்சு. அறிவுல டிஸ்கனெக்ட் வந்துருச்சு. அடுத்து வந்து ஆற்றலும் பொருளும், மன்னிக்கணும், ஒரு சின்ன டிஸ்கனெக்ட் ஆயிடுச்சு. இப்ப என்னன்னா, அறிவுங்கிறது நம்ம முன்னோர்கள்ட்ட இருந்து கடத்தப்படுறது குறைஞ்சு போச்சு. ரெண்டாவது, நம்ம முன்னோர்கள் என்ன நினைச்சிட்டாங்க, நம்ம ஆங்கிலம்ங்கிறது வந்து ஐயோ நம்ம பிள்ளைகள்லாம் நிறைய படிச்சிருக்கு, நம்ம ஒன்றும் படிக்கல அப்படிங்கிற மாதிரி நினைச்சு கொஞ்சம் ஒதுங்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா அவங்கள நம்ம ரொம்ப கேவலமா நடத்துறோம். அவங்க என்னமோ வந்து ஸ்கூல் காலேஜ்லாம் நம்மள மாதிரி போகலை அப்படிங்கிறதுனால அவங்களுக்கு ஏதோ அறிவு இல்லை. நம்மலாம் வந்து இங்கிலீஷ் படிச்சிட்டோம், 10th படிச்சிட்டோம், 12th படிச்சிட்டோம், நம்ம காலேஜ் போயிட்டோம் அப்படின்னு நமக்கு அறிவு நிறைய இருக்கிற மாதிரி நம்ம நினச்சிக்கிட்டோம். இல்லை, நமக்கு அவ்வளோலாம் அறிவு இல்லை. என்னன்னா, ஸோ இப்போ வந்து அறிவுங்கிறது டிஸ்கனெக்ட் பண்ணி அங்கே கடத்தப்படுறது கடுத்து விடப்பட்டுருச்சு. ஆற்றல்ங்கிறது என்ன ஆகி போச்சு அப்படின்னா வந்து ஆண்கிறவனுக்கு வந்து அவனுடைய வீரம், அவனுடைய தன்னம்பிக்கை, அவனுடைய காப்பாற்றுற குணம் சிதைக்கப்பட்டு அவன் என்னன்னா குடும்பத்துக்கு எதிராக திருப்பி விடப்பட்டான். அதுவும் பெண் தன்மைக்கு எதிராக மெயினாக திருப்பி விடப்பட்டான். ஸோ பெண்களை சப்ரஸ் பண்ணுறதுங்கிறது நடக்க ஆரம்பிச்சு. பெண்களை வந்து திருப்பியும் வந்து ஒரு பொருளாக பார்க்கறது மாதிரியோ இல்லை அடிமையாக பார்க்கறது மாதிரியோ இந்த குணம் விதைக்கப்பட்டுச்சு. பெண்ணை யூஸ் பண்ணிக்கிறதுங்கிற மாதிரி ஒரு விஷயம் வந்து இங்கே திணிக்கப்பட்டுச்சு. இப்போ இது மட்டும் போதுமா கெடுத்து விடுறதுக்கு ஒரு குடும்பத்தை அப்படின்னா இல்லை. அடுத்து பெண்கிட்ட வந்து இந்த விஷயம் வந்து ஊதி பெருசாக்கப்பட்டுச்சு. பாத்தியா, இந்த ஆம்பளை இருக்கான்னா வந்து உன்னை வந்து கெடுத்து குட்டிச்சு வரைக்கும் உருப்படமாக்கிடுவான். அப்போ வந்து உனக்கு பாதுகாப்பு இல்லை, பாதுகாப்பு இல்லைங்கிறது உண்மையும் தான். என்னன்னா வந்து அது வந்து ஒரு இமேஜினரி விஷயம்லாம் இல்லை. ஆண்கள் வந்து அவங்க தெரிஞ்சு போயிட்டாங்க இல்லையா, அவங்க என்ன பண்ணணுமோ அந்த விஷயத்துல இருந்து. அப்ப தெரிஞ்சு போயிட்டாங்கன்னா பெண்கள் என்ன ஆனாங்கன்னா தன்னை தற்காத்துக்கணும் அப்படிங்கிற ஒரு நிலை வரும்போது இங்க என்னன்னா இன்னொரு வந்து ராக்கஃபெல்லர் ஜியானிச யூதர்களோட ஃபெமினிசம் அப்படிங்கிற ஒரு விஷயம், ப்ராபகண்டானா வந்து பொய்யா சொல்லி ஒரு விஷயத்தை உண்மையாக்குறது. அதாவது ஒரு பொய்யை வந்து லட்சம் தடவை சொல்லிட்டு அது உண்மையாயிடும். ஏன்னா மீடியா ஃபுல்லாக அவங்க கையில் தான் இருக்குது. நீங்கள் வந்து திருப்பியும் நான் டவுட் இருந்துச்சு அப்படின்னா வந்து மோனோபொலி அப்படிங்கிற டாக்குமெண்ட்ரி போய் எடுத்து பாருங்கள். அந்த டாக்குமெண்ட்ரி பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து எல்லா மீடியா சேனலும் வந்து ஒரு வேன்கார்டுங்கிற கம்பெனி கையில் தான் இருக்குது. நீங்கள் அதை போய் பார்த்தீங்கன்னா போதும், ரொம்ப எளிதாக புரிஞ்சுக்க முடியும். அப்புறம் அப்போ வந்து என்னன்னா ஸ்கூல் சிஸ்டம் அப்படிங்கிற ஒரு கல்வி கட்டமைப்பை வச்சு அந்த அறிவுங்கிற விஷயத்துல இருக்க விஷத்தை விதைச்சாங்க. மீடியாங்கிற ஒரு விஷயத்த வச்சு மனசுல விஷத்தை விதைச்சாங்க. என்னன்னா அந்த ஃபெமினிசம் ப்ராபகண்டா அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து என்ன ஆச்சு அப்படின்னா வந்து பெண்களுக்கு உரிமை இல்லை, பெண்களை வந்து கொடுமைப்படுத்தினாங்க ஆண்கள், அதனால வந்து ஆண்கள் 5 பைசாவுக்கு பிரயோஜனம் இல்லை, பெண்கள் வந்து வாழ்றதுக்கு ஆண்கள் தேவையில்லை, அப்ப பெண்கள் வந்து நீங்களே வந்து உங்க காலில் நிக்க ஆரம்பிங்க அப்படின்னு சொல்லி பெண்களுக்கு சம உரிமை அப்படிங்கிற மாதிரி வந்து உருவாக்கப்பட்டுச்சு. இது உண்மையா அப்படின்னா வந்து பெண்களுக்கு சம உரிமை இல்லாம தான் தமிழ் சமூகம் இருந்துச்சு. ஆனா இல்லை, பொய். என்னன்னா ரொம்ப ரொம்ப சிம்பிளான விஷயம். ஆண்கிறது ஆற்றல் வடிவம், பெண்கிறது பொருள் வடிவம் அப்படின்னா வந்து இங்க என்னன்னா புரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் இருக்கு. தமிழ்ல 2 வார்த்தை இருக்கு, மனைவி துணைவி அப்படின்னு 2 வார்த்தை பெண்ணுக்கு. ஒன்றும் இல்லை, அதோட சொல் மூலம் பாருங்களேன். துணைவி அப்படின்னு என்ன, ஆணுக்கான துணை, வீங்கிறது சிறப்பான துணை, அவ்வளவுதான் அர்த்தம். மனைவி அப்படின்னு என்ன, மனைனா வீடு குடும்பம், மனைவி அப்படின்னா வந்து குடும்பத்தை சிறப்பா நடத்துறவர், குடும்பத்துக்கு ரொம்ப அழகா நிர்வாகம் பண்ணி கட்டமைச்சு கொண்டு போறவர். அப்ப அங்க என்னன்னா ஆண் வந்து அவனுக்கு 2 வேலை இருக்கு. கொண்டு வந்து ஒரு விஷயத்த, ஒரு பொருளை ஈட்டி கொண்டு வந்து கொடுக்கறது,
அது கொஞ்சம். அது போக வந்து அவனுக்கு இருந்த வேலைங்கிறது அந்த குடும்பத்தை பாதுகாக்கிறது. இதுதான் வந்து ஆணுடைய வேலை. இந்த வேலையில ஆண் தவறுறான் அப்படிங்கிறப்பதான் வந்து என்ன ஆகுது அப்படின்னா வந்து பெண் வந்து உன்னைய அபியூஸ் பண்றாங்க, உன்னை இது பண்றாங்க, அது பண்றாங்க. பண்ணாங்க கொஞ்சம், இல்லைன்னுலாம் நான் சொல்லலை. சுத்தமா வந்து ரெண்டு பக்கமும் தப்பு இல்லாமலாம் வந்து ஒரு விஷயத்த உடைக்க முடியாது. அப்ப இதுக்கு வந்து சரி பண்றது அப்படின்னா வந்து வீட்டுல வந்து நீ வேலை செய்யறது பெண்கள்ங்கிறது, குடும்பத்தை நிர்வாகம் பண்றதுங்கிறது ஒரு கேவலமான விஷயம் மாதிரியும் அது சித்தரிக்கப்பட்டுச்சு. இன்னைக்கு வரைக்கும் அதுதான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. என்னன்னா குடும்பத்துல வந்து நீங்க வீட்டுல வேலை பார்த்தீங்கன்னா வந்து உன் வாழ்க்கையை வேஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்க, உன் அறிவை வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கன்னு சொல்லி கொடுக்கப்படுது. இல்ல, என்னன்னா இறைவன் வந்து ஒருத்தருக்கு ஒரு ஒரு ரோல் கொடுத்துருக்கான். இப்ப ஆண்கிறவன் வெளியே போறதுனால அவனுக்கு வந்து ஜாஸ்தி அங்கீகாரம் கிடைக்குது, அவனுக்கு கிரேட்னஸ்னு ஒண்ணு கிடைக்குது. சரியா? ஒரு பவர் கிடைக்குது, கிரேட்னஸ் கிடைக்குது. பெண்ணுக்கு வந்து தேவையான பொருள் கிடைக்குது, செக்யூரிட்டி கிடைக்குது. இப்ப இது என்னன்னா இது ரொம்ப சிம்பிளா புரிஞ்சுக்கலாம். ஒரு தேர் ஓடிக்கிட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த தேரை கட்டி இழுக்கிற, சிறப்பா இழுத்துட்டு போற குதிரைங்கிறது ஆண். அந்த தேர் மேல உட்கார்ந்துகிட்டு சாரதியா உட்கார்ந்துகிட்டு பயணிக்கிற அந்த குதிரை கடிவாளத்தை பிடிச்சிட்டு இருக்கிற சாரதிங்கிறவ பெண். இப்ப இங்க கரெக்டா புரிஞ்சுக்கோங்க. இந்த விஷயத்துல பெண்ணுடைய பங்குங்கிறது இன்னும் ஜாஸ்தி. இது ரெண்டுல ஒண்ணும் இல்லாம ஒண்ணு ஏங்குமா? தேர் நகருமா எங்கேயாவது? அப்ப ரெண்டு பேருக்கும் கொடுக்கப்பட்டிருக்கிற அந்த கட்டமைப்புல கொடுக்கப்பட்டிருக்கிற ரோல் அப்படிங்கிறது வெவ்வேறு. ஆனா ரெண்டுமே முக்கியமான ரோல். ஒரு ரோல் வந்து இன்னொரு ரோலோட கேவலமானதெல்லாம் கிடையாது. ஆனா அங்க என்ன விதைக்கப்பட்டுச்சு அப்படின்னா வந்து ஆண் வந்து குதிரையா இருக்கான் பாரு, அவனுக்கு தான் எல்லாம் வந்து பேரு புகழ்லாம் கிடைக்குது, அந்த தேர் ஜெயிச்சுட்டு வந்துச்சுன்னா குதிரைக்கு தான் மாலை போடுறாங்க, அது இதுன்னு என்னத்தையோ ஒன்று சொல்லி, இந்த பாரு அந்த குதிரை உனக்கு முரண்டு பிடிக்குது, பாதி நேரத்துல வந்து உன் மூஞ்சிலேயே உதச்சிருது பாரு அப்படின்னு சொல்லி கொஞ்சம் இது மாதிரி வந்து ரெண்டுக்கும் நடுவில் சண்டை மூட்டி விடப்பட்டு, என்னன்னா ஆணும் பெண்ணும் ஒரு இணக்கமா இணைகளை உட்காந்து ஒன்னா சிறப்பா வந்து அந்த குடும்பத்தை நடத்துறதுக்கு பதிலா அந்த மூதாதையர்கள் எப்படி வாழ்ந்தாங்கங்கிறது அந்த அறிவு முழுக்க சிதைக்கப்பட்டு அந்த அறிவு கடத்தப்படுறதை நிறுத்தி வெளியேருந்து கொண்டு வந்து அந்த அறிவு அப்படிங்கிறது எப்படி வந்து வெளியேருந்து மனு தர்மம் அப்படின்னு கொண்டு வந்து நம்ம பேரமணர்களை கொண்டு அழிச்சாங்களோ அதே மாதிரி நம்ம வீட்டில் இருக்கிற நம்ம முன்னோர்களோட அறிவு அழிக்கப்பட்டு பரம்பரையாக கடத்திட்டு வந்தது கொஞ்சம் கொஞ்சமா ஒரு 2-3 தலைமுறைகள்ல கம்ப்ளீட்டா அழிக்கப்பட்டு வெளியே இருந்து தப்பான அறிவு கொடுக்கப்பட்டு அந்த தப்பான அறிவுனால வந்து நம்ம உருப்படாம போய் ஆற்றல் வடிவமான ஆணும் பொருள் வடிவமான பெண்ணும் அறிவு வடிவமான முன்னோரோட அறிவும் எல்லாம் 3 இம்பேலன்ஸ்ல போய் குடும்பம்ங்கிற ஸ்ட்ரக்சர் நாசமா போய்கிட்டு இருக்கு. இதை பத்தி உங்களுக்கு டவுட் இருக்கு அப்படின்னா வந்து ஃபெமினிசமோட ஒரிஜினல் ஆரிஜின், அதாவது பெண்களும் ஆண்களும் சமம், ஆண் பண்றதெல்லாம் பொண்ணும் பண்ணுவான், ஆண் வந்து இதை குடிச்சு தம் அடிச்சு உருப்படாம போனான் அப்படின்னா வந்து பெண்ணும் அதை பண்றதுதான் வந்து ஈக்குவாலிட்டி இப்படிங்கிறதெல்லாம் வந்து இது வந்து எதை வச்சு விதைக்கப்பட்டுச்சு அப்படின்னா வந்து வெளியே இருக்கிற செலிபிரிட்டிஸ். இப்போ நீங்கள் எடுத்துக்கோங்களேன், நம்ம செலிபிரிட்டிஸ் எல்லாம் இங்கே தமிழ்நாட்டில் இருக்கிற ஆக்டர்ஸ் ஆக்ட்ரஸஸ் இவங்கெல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னு பாருங்களேன். பெண்ணியம் பேசுவாங்க, சரிங்களா? நயன்தாராவை எடுத்துக்கோங்க, இல்லை எந்த பெரிய ஆக்ட்ரஸ் வேணாலும் எடுத்துக்கோங்க. நயன்தாராங்கிறது ஒரு பேருக்கு சொன்னேன், தமனா, யாரை வேணாலும் எடுத்துக்கோங்க, சமந்தா. இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா வந்து வெளியே வந்து பெண்ணியம் ஈக்குவாலிட்டி இதெல்லாம் பேசுவாங்க. ஆனால் இண்டஸ்ட்ரிக்குள்ளே அவங்க ஈக்குவாலிட்டி இருக்கா அப்படின்னு நீங்கள் போய் பார்த்தீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன், சினிமாவில் வந்து பெண்களுக்கு என்ன ரோல் இருக்கு நீங்கள் அதை முதல்ல பாருங்க. ஒன்றும் இல்லை, வீட்டில் படுக்கை அறையில் கணவன் கூட போட்டிருக்க வேண்டிய ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு ஒரு 1000-2000 பேர் முன்னாடி உட்காந்துக்கிட்டு கணவனுக்கு மட்டுமே காமிக்க வேண்டிய ஒரு உடம்ப எல்லாருக்கும் காமிச்சிட்டு ஆடிக்கிட்டு இருக்காங்க, சரிங்களா? பேசிக்கலி அது வந்து ஒரு சாஃப்ட் போன் இண்டஸ்ட்ரி. சரி, இது என் உடம்பு என் உரிமை எல்லாம் எல்லாரும் சொல்லுவாங்க, அது ஓகே, அது சமூகத்தை எப்படி அழிக்குது, இதுதான் உரிமையா? சரி, உங்க உடம்பு அங்க வந்து அந்த அந்த படத்துல நடிக்கிறீங்களே, அந்த படத்துல உங்களுக்கு அந்த சாய்ஸ் இருக்கா? நீங்க வேற ட்ரெஸ் போட்டுட்டு நான் ஒழுக்கமா நடிக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு அந்த சாய்ஸ் இருக்கா? அப்படிலாம் நீங்க உங்க இண்டஸ்ட்ரியில மாத்திர முடியுதா?
அப்ப பெண்களை பொருளா பார்க்கறது, ஒரு உடைமையா பார்க்கறதுங்கிறது இவங்களாலதான் விதைக்கப்படுது. இப்படி அங்க விதைச்சிட்டு வெளியே வந்துட்டு என்ன பண்ணுவாங்க, பெண்களோட உரிமை, பெண்ணியம் இதெல்லாம் பயங்கரமா பேசுவாங்க. அங்க என்னென்னலாம் விதைக்கப்படுதுன்னு பாருங்க. சரகசி, வாடகத்தாய், தத்தெடுக்கிறது, கல்யாணமே பண்ணிக்காம 40 வயசு வரைக்கும் சுத்திட்டு இருக்கிறது, அப்புறம் வந்து குழந்தை பெற்றுக்கிட்டா அழகு போயிடுங்கிற மாதிரி இருக்கிறது, அப்புறம் ரொம்ப ஈஸியா அதாவது ஒத்துக்கலைன்னா டைவர்ஸ் பண்ணிட்டு போயிடு, ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசி என்ன பிரச்சனைன்னு புரிஞ்சு வாழ்றதை பத்திலாம் வந்து எங்கேயுமே அதுக்கான எக்ஸாம்பிள்லாம் எங்கேயுமே இருக்காது. சரிங்களா? இப்படி பல விஷயங்கள் விதைக்கப்பட்டு நம்ம ஆண் பெண் உறவு அப்படிங்கிறது சிதைக்கப்பட்டு சமூகம் சீரழிக்கப்படுது. இதுல இன்னொன்னும் இருக்கு. நம்ம நாடகங்கள் இருக்கு பாத்தீங்களா, சினிமால வந்து பண்றதுங்கிறது ஒரு ஒரு ஓரளவுக்கு, நாடகங்கள்ங்கிறது இன்னும் மிகப்பெரிய பங்காற்றுது. டெய்லி வந்து நம்ம மண்டையில பல விஷயங்கள் புகுத்தப்படுது. ஏன்னா நாடகத்தோட சென்ட்ரல் தீம் என்ன இருக்கும்? ஒண்ணும் கிடையாது, 2 பொம்பளை உட்காந்து ஏதோ ஒரு குடும்பம் விளங்காம போறதுக்கு தேவையான வேலைகளை செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க. இன்னும் 2 பேர் வந்து அதை காப்பாத்துறதுக்கு ஏதோ பண்ணிட்டு இருப்பாங்க. இதுதான் எல்லா நாடகங்களோட சென்ட்ரல் தீம். அதுல எப்ப பார்த்தாலும் நல்லவங்க கஷ்டப்பட்டுக்கிட்டே இருப்பாங்க, கெட்டவங்க வந்து ரொம்ப சிறப்பா வாழ்ந்துட்டு இருப்பாங்க, ஜாலியா இருப்பாங்க. இப்ப இங்க என்னன்னா ஒரு எக்ஸாம்பிள் விதைக்கப்படுது இல்லையா? என்ன விதைக்கப்படுது? தப்பான வழியில வாழ்ந்தா வந்து ரொம்ப சிறப்பா ஜாலியா இருக்கலாம், நல்லா வாழ்ந்தா ரொம்ப கஷ்டப்படணும் அப்படிங்கிறது விதைக்கப்படுது இல்லையா? இது என்ன பண்ணுதுன்னா காலப்போக்குல நீங்க எல்லாம் நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க இதெல்லாம் பாக்குறதுனால வந்து ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு, ஏதோ பொழுதுபோக்குன்னு நினைக்கிறீங்க. பொழுதுபோக்கெல்லாம் கிடையாது. இதுக்கு பேரு வந்து மைண்ட் கண்ட்ரோல் அப்படின்னு பேரு. என்னன்னா வந்து அதுல பேர்லயே பாருங்களேன், டெலிவிஷன் ப்ரோக்ராமிங். டெலினா தூரத்துல இருந்து, விஷன்னா பார்வை, ப்ரோக்ராமிங்னா என்ன? கம்ப்யூட்டர் ப்ரோக்ராம் என்ன பண்ணுது? நம்ம என்னென்ன தகவலை கொடுக்குறோமோ அந்த தகவலை வச்சுக்கிட்டு அதை எடுத்துக்கிட்டு கம்ப்யூட்டர் வந்து அதை ப்ராசஸ் பண்ணி அதை அவுட்புட் கொடுக்குது இல்லையா? அப்போ என்ன இன்புட் கொடுக்குறோமோ அதை பேஸ் பண்ணி தான் வந்து அவுட்புட் இருக்கும், ப்ராசஸிங்கும் இருக்கும். அப்போ இங்கே என்னன்னா பெண்கள் இது மூலமா ப்ரோக்ராம் செய்யப்பட்டு அவங்க மனசு இன்டைரக்டா அழிக்கப்படுது. அதே மாதிரி ஆண்களுக்கு வந்து என்டர்டைன்மெண்ட் அப்படின்னு ஒன்று இருக்கு. சினிமா, ஆண்கள் நாடகம் ஜாஸ்தி பார்க்கறதில்ல, ஆண்களுக்கு வந்து ஸ்போர்ட்ஸு, சினிமா, இன்னும் என்னென்ன இருக்கு வேற, மாது, சூது, இது மாதிரிலாம் என்டர்டைன்மெண்ட்டுங்கிற பேரில் இந்த குடும்ப கட்டமைப்புங்கிறது என்னென்ன மாரல்ஸ் அண்ட் எத்திக்ஸ், ஒழுங்குகள்லாம் என்னென்ன ஒழுங்குகள், நம்ம சமூகத்துக்கான இயல்புகள்லாம் என்னென்ன வச்சுருக்கோமோ அதுலேருந்து திரிக்கிறதுக்கான எல்லா வேலையும் நடக்குது. இது எல்லாம் வந்து ஜெயான செய்வதர்கள் மனிதர்ம பிராமணர்கள் நம்ம கவர்மெண்ட்டுங்கிற கட்டமைப்பை கைக்குள்ளே வச்சுக்கிட்டு அவங்களுக்கு தேவையான காசு லஞ்சம் எல்லாம் கொடுத்துட்டு அவங்க மூலமாகவே செய்கிறாங்க. சரியா? ரொம்ப சிம்பிளாக பாருங்களேன். நமக்கு வந்து அந்த காலத்தில் நம்ம முன்னோர்கள் கொஞ்சம் கல்லறைக்கு என்னைக்கோ ஒரு நாள் குடித்தாங்க, ஏதோ ஒரு உடம்பு குளிர்ச்சிக்கோ இல்லை எதுக்கோ ஒன்று குடிச்சாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இன்னைக்கு என்ன பண்ணுது? கவர்மெண்ட் வந்து சாராயம் வித்துக்கிட்டு இருக்கு. கவர்மெண்ட் காப்பாற்றுற இடத்துல இருக்கிறதுக்கு பதிலாக கவர்மெண்ட் வந்து மக்களை அழிக்கிற இடத்துல இருக்கு. அடுத்து என்ன பண்ணுது? மதுவை சொல்லிட்டேன், இன்னும் சிகரெட் வித்துட்டு இருக்கா? சிகரெட் விற்கிறதுக்கெல்லாம் பெர்மிஷன் கொடுத்து எல்லாரும் ஜாலியாக வித்துக்கோங்கன்னு சொல்லிடுச்சா? மது அப்படின்னா மதுனா எல்லா டைப் ஆஃப் அடிக்ஷன்ஸும். சரிங்களா? மாது ப்ராஸ்டியூஷனை லீகலைஸ் பண்ணி எல்லாமே எங்கே எல்லா இடத்துலையும் ப்ராஸ்டியூஷன் லீகலாக தானே இருக்குது. அதை ஒன்றும் கிராக் டவுனு இல்லை வந்து அதுக்கு தேவையான மாற்று விஷயங்கள்லாம் செய்கிறது இல்லையே. ப்ராஸ்டியூஷன் நடந்துகிட்டு இருக்கா? அப்புறம் சினிமாங்கிற பேரில் சாஃப்ட் போர்னோகிராஃபி அதுவும் நடந்துகிட்டு இருக்கா? பெண்களை பொருளாக தானே காமிச்சிட்டு இருக்காங்க. வெளியே வரும்போது மட்டும் வந்து அந்த நடிகர்கள் வந்து அப்படியே ரோல் மாடல்ஸ் மாதிரி ரொம்ப அழகாக வருவாங்க. சினிமா திரைக்குள்ளே எப்படி இருக்காங்கன்னு பாருங்க. ஒரு 10,000 பேருக்கு முன்னாடி அந்த மாதிரி ஒரு நின்று நடிக்கிறாங்க அப்படின்னா வந்து அதுக்கு பேர் அதில் எப்படி வந்து அவங்க மேலே வந்து மரியாதை வருமா? சமூகத்துக்கு மரியாதை வராது, காமம் மட்டும்தான் வரும். அதுதான் அப்போ ஆண்களுக்கு இது சூது. இந்த இப்போ பார்த்துட்டீங்கல்ல, இப்போ கவர்மெண்ட் வந்து இங்கே ஏதோ கிராமத்தில் எத்தனோட மங்காத ஆடுறவனெல்லாம் பிடிச்சி கொண்டு வந்து ஜெயிலில் போட்டுட்டு இன்னைக்கு என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்க? ரம்மி சர்க்கிள், ரம்மி விளையாடு, பணம் ஜெய்,
இது எல்லாமே இங்க என்ன நடக்குதுங்கிறத பாருங்க. பெருமை, பொறாமை, இச்சை, இது 3 ஊட்டப்பட்டுக்கிட்டே இருக்கு சமூகத்துக்கு. இச்சை பயங்கரமா தூண்டப்படுது. இச்சை மூலமா தான் தூண்டப்பட்டு அது மூலமா தான் வந்து பெருமையும் பொறாமையும் வந்து உருவாக்கப்படுது. ஒரு கூட்டம் கிடைச்சவங்களுக்கு வந்து பெருமையும், கிடைக்காதவங்களுக்கு வந்து பொறாமையும். இந்த 2 சமூகங்களும் அடிச்சிட்டு நாசமா போய் இப்படிதான் வாழ்றோம். இப்ப குடும்பம் சிதைக்கப்பட்டுருச்சா? இப்ப இதை இப்படியே எடுத்துட்டு நேரா வந்து நம்ம மனசுக்குள்ள வாங்க. மனசு அப்படின்னா இங்க வந்து உடனே வந்து 2 விஷயம் இருக்கு. இதை புரிஞ்சுக்கணும். புத்தி, மனசு, இது 2ஐயும் சிதைக்கணும். இன்னும் சித்தம், அகங்காரம்லாம் இருக்கு. அதெல்லாம் வந்து இன்னொரு அந்த காரணங்கள்ங்கிற விஷயத்துல இன்னொரு தெளிவா இன்னொரு பதிவுல பார்ப்போம். இப்ப இங்க புத்தி, மனசு, இங்க என்னன்னா இந்த கட்டமைப்புல இதுல வந்து உயிருங்கிறது அறிவோட வடிவம் உடம்புக்குள்ள. அதனால உயிருங்கிறது அறிவோட வடிவம். உயிரை அழிக்க முடியாது, அது அது வந்து தெரிஞ்ச விஷயம். ஆனா என்ன அப்படின்னா வந்து உயிருங்கிறது ஒரு விஷயத்த உணர்த்தும். அந்த உணர்த்துறத மனசுதான் உணரணும். ஃபர்ஸ்ட் மனசு உணரணும், புத்தியும் உணரணும் உயிர் சொல்லுது அப்படிங்கிறது. இப்ப இங்க உணருது அப்படின்னா உணர்றதுங்கிறது மனசுல ஃபர்ஸ்ட் வந்துட்டு மனசு மூலமா தான் புத்திக்கு வரும். புத்தியால அறியதான் முடியும், உணர முடியாது ஒரு விஷயத்த. அப்ப உணர்றதுங்கிறது மனசுல இருக்கணும். அப்ப மனது வந்து உணர முடியாத ஒரு தன்மைக்கு கொண்டு போகணும் மனதை. இதை எப்படி கொண்டு போறாங்க உள்ளுக்குள்ள அப்படிங்கிறத பார்ப்போம். உயிருங்கிறது அறிவோட வடிவம், மனம்ங்கிறது உயிருங்கிறது அறிவோட வடிவம், புத்திங்கிறது ஆற்றலோட வடிவம், மனம்ங்கிறது பொருளோட வடிவம். அப்ப இங்க என்னன்னா திருப்பியும் சொல்றேன், உயிருங்கிறது அறிவோட வடிவம், புத்திங்கிறது ஆற்றலோட வடிவம், மனம்ங்கிறது பெண்ணோட வடிவம். ஐ மீன் ஆற்றல் பொருள். உயிருங்கிற மனம், புத்திங்கிறது ஆண் தன்மை, மனம்ங்கிறது பெண் தன்மை. சரிங்களா? இதுல நான் திருப்பியும் சொல்லிட்டேன், அங்க வந்து ஒரு சமூகத்துல வந்து பிராமண குலங்களை அழிச்சு அதுல ஊடுருவி மனு தர்மம் ஊடுருவின மாதிரி இங்க உயிருக்குள்ளெல்லாம் ஊடுருவ முடியாது. அது பண்றதுக்கு நிறைய ட்ரை பண்ணிட்டானுங்க, நிறைய விஷம்லாம் நமக்கு கொடுத்து ட்ரை பண்ணிட்டானுங்க. அதெல்லாம் நான் பண்ண முடியல. அவனால உயிரை டச்சே பண்ண முடியல. உயிர் அது பாட்டுல இருக்கு. ஏன்னா அது இறைவனோட படைப்பு இல்லை. உயிருங்கிறது ஒரு உயிர் துளிங்கிறது வந்து இறை அம்சத்தோட அந்த அறிவோட ஒரு துளி. ஸோ அதை ஒண்ணுமே பண்ண முடியல இவனுங்களால. தலையில நின்று பார்த்துட்டானுங்க, என்னென்னமோ ட்ரை பண்ணிட்டானுங்க, ரிவர்ஸ் இன்ஜினியர் பண்ணி இந்த சயின்ஸ் எல்லாம் திருடிட்டு போன சயின்ஸ் வச்சு தலையில என்னென்னமோ பண்ண ட்ரை பண்ணிட்டானுங்க, ஒன்றும் பண்ண முடியல. இப்போ அடுத்து நெக்ஸ்ட் பெஸ்ட் என்ன பண்ணலாம்? இந்த உயிரை ஆண் தன்மை பெண் தன்மையான புத்தி கிட்ட இருந்தும் மனசு கிட்ட இருந்தும் டிஸ்கனெக்ட் பண்ணலாம். அது பண்ண முடியுமானா பண்ண முடியும். என்னன்னா வேற ஒன்றும் இல்லை. குடும்பத்தில் என்ன பண்ணாங்க, நம்ம முன்னோர்களோட அறிவு வடிவம் இருந்துச்சுன்னா அவங்க கிட்ட அறிவு இருக்கதான் செஞ்சுது. நம்ம தலைமுறைகள் ஒரு 4-5 தலைமுறைக்கு முன்னாடி அந்த அறிவெல்லாம் இருந்துச்சு. கடத்தப்படுறதை தடுத்தாங்க, அவ்வளோதானே. அவங்களெல்லாம் முட்டாள்னு சொல்லி இப்போ அதை வந்து கவனிக்காம நம்மளை வந்து உட வச்சாங்க இல்லையா? அதே தான் இங்கேயும் நடந்துச்சு. என்ன தெரியுமா நடந்துச்சு? ரொம்ப ரொம்ப சிம்பிளான விஷயம். புத்தியும் மனசும் சிதைக்கப்பட்டுச்சு. இதுக்கு 2 விஷயம் உதவுச்சு. என்னன்னா புத்தி எப்படி சிதைக்கப்பட்டுச்சுங்கிறத ஃபர்ஸ்ட் பார்ப்போம். ஏன்னா புத்தி தானே பாதுகாக்கிறது மனசை. அப்போ புத்தி முதல்ல சிதைச்சா அடுத்து வந்து மனசை ஈஸியா சிதைக்க முடியும். புத்தி எப்படி சிதைக்கப்பட்டுச்சு அப்படின்னா வந்து ஒன்றும் கிடையாது, ரொம்ப ரொம்ப சாதாரணமா சிதைக்கப்பட்டுச்சு. புத்திக்கு கவனம்ங்கிறது ரொம்ப முக்கியம். ஒரு விஷயத்துல கவனம் இருந்தால் தான் புத்தியால உள்வாங்க முடியும். புத்திக்கு இதோட இங்கிலீஷ் பேருங்கிறது புத்தி மனம்ங்கிறதுக்கு வந்து ரொம்ப சிம்பிள். புத்திங்கிறதுக்கு இன்டெலெக்ட்னு ஒரு பேர் இருக்கு, மனம்ங்கிறதுக்கு இன்ட்யூஷன் ஒரு பேர் இருக்கு. இது வந்து அது செய்யற செயல்பாடை பொறுத்து. இன்னொரு பேரும் இருக்கு. என்னன்னா புத்திக்கு கான்சியஸ் மைண்ட் அப்படின்னு ஒரு பேர் இருக்கு, மனதுக்கு சப்கான்சியஸ் மைண்டுன்னு ஒரு பேர் இருக்கு. சரிங்களா? இப்ப கான்சியஸ் மைண்டுக்கு எப்படி சிதைக்கிறது அப்படிங்கிறத பார்ப்போம். எப்படி சிதைக்கப்பட்டுச்சு அப்படின்னா, கான்சியஸ் மைண்டுக்கு கவனம் ரொம்ப முக்கியமான விஷயம். ஒரு விஷயத்தை நீங்க கவனிச்சாதான் கான்சியஸ் மைண்ட்ல பதியும், உள்வாங்கப்படும். அப்ப அந்த கவனம்ங்கிறது எப்படி சிதைக்கிறது அப்படின்னா வந்து ஒண்ணுமே இல்லைங்க, ரொம்ப சிம்பிள். குழந்தைகளுக்கு கார்ட்டூன் போடுறாங்கல்ல, டிவி தான், வேற எதுவுமே கிடையாது.
அப்போ குழந்தைகளுக்கு சின்ன வயசுல இருந்தே கார்ட்டூன் போட்டு 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 காமிச்சு அங்கே என்னன்னா ஒரு சீன்ல இருந்து இன்னொரு சீன் பயங்கரமா டப்பு டப்பு டப்புன்னு வந்து ரொம்ப ஃபாஸ்ட் பேஸ்டா இருக்கும், தாவும் இங்க இருந்து அங்க. அப்ப குழந்தைகளோட மனதோட எண்ண ஓட்டம்லாம் வந்து ரொம்ப ரொம்ப கம்மியா இருக்கும். அப்பதான் வந்து அந்த குழந்தைகள் எல்லாத்தையும் நல்லா கத்துக்கும். அந்த எண்ண ஓட்டத்தை வேகப்படுத்தினாங்க. சரியா? டபடபடபடன்னு வந்து எண்ண ஓட்டங்கள் வர்ற அளவுக்கு வந்து கார்ட்டூன்ஸ்ல கொண்டு வந்தாங்க. கார்ட்டூன்ஸ் எல்லாம் கொண்டு வந்து சின்ன வயசுல இருந்து குழந்தைகள் ப்ரோக்ராம் செய்யப்படுறாங்க. என்னடா நீ கார்ட்டூன் பாக்குறதெல்லாம் குறை சொல்றேன்னா முழுசா கேளுங்க, அப்பதான் புரியும். எண்ண ஓட்டம் இப்ப வேகமா போயிடுச்சா? நிறைய எண்ண ஓட்டம் இருந்தாலே புத்தியால வந்து ரொம்ப எல்லா எல்லா எண்ணங்களையும் எடுத்தெல்லாம் யோசிக்க முடியாது. இது சரியா தப்பான்லாம். ஸோ எண்ண ஓட்டம் வேகப்படுத்தப்பட்டுச்சு. அடுத்து அந்த எண்ணங்களையோ இல்லை ஏதோ ஒன்று கவனிக்கணும் அப்படின்னா வந்து அந்த கவனிக்கிறதுக்கு கவனம் வேணும் இல்லையா? கவனம் எப்படி சிதைக்கப்படுது அப்படிங்கிறது வேற ஒன்றும் இல்லைங்க. நீங்க இப்போ யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க இல்லையா சோஷியல் மீடியா, ஃபேஸ்புக் ரீல்ஸ், இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ், ஷார்ட்ஸ், இதெல்லாம் ஆரம்பத்தில் வந்து கொஞ்சம் பெருசு பெருசாக இருந்துச்சு வீடியோ. நம்ம 1 மணி நேரம் வீடியோ இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்தோம். இந்த 1 மணி நேரம் வீடியோ எல்லாம் பார்க்கறதுக்கு இப்போ பொறுமை இல்லாமல் நம்ம வந்து இப்போ நான் பேசிக்கிட்டு இருக்கேன், இது 1 மணி நேரம் ஆகுதுன்னா இந்த 1 மணி நேரத்தில் பார்க்கறதுக்கு பொறுமை இல்லாமல் இதை 10 நிமிஷத்துல பேசு, 5 நிமிஷத்துல பேசுன்னுலாம் நினைக்கிறாங்க இல்லையா மக்கள்? அது மாதிரி வந்து இப்போ என்ன ஆகி போச்சு அப்படின்னா 30 செகண்டுக்கு மேலே நம்ம கவனம் கிடையாது. சரிங்களா? என்ன ஆயிடுச்சு? ஒன்றும் கிடையாது. 30 செகண்டுக்கு ரீல்ஸா ஷார்ட்ஸா வந்துகிட்டு இருக்கும். நம்மளும் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கும். ஒன்னுல இருந்து இன்னொன்னு நம்ம தாவிக்கிட்டே இருப்போம். ஒரு ரீலுக்கும் இன்னொரு ரீலுக்கும் சம்மந்தமே இருக்காது டாபிக். ஸோ கண்டினியூட்டி இருக்காது. இங்க இருந்து இருந்து இங்க இருந்து அங்க தாவிக்கிட்டே இருக்கும். அப்ப மனசு ஒரு டாபிக்ல புத்திங்கிறது ஒரு டாபிக்ல புத்திங்கிறது ஒரு டாபிக்ல கான்சென்ட்ரேட் பண்ண விட மாட்டாங்க. இது மாதிரி கண்டென்ட் வந்துகிட்டே இருக்கும். நீங்க பார்த்துக்கிட்டே இருப்பீங்களா? பார்க்க அங்க என்ன நடக்குது அப்படின்னா பல வருடங்களா இதை எப்படியே பார்த்து இது பழக்கமாகி இது ப்ரோக்ராம் செய்யப்படுது. இது ப்ரோக்ராம் செய்யப்பட்டு இது மூலமா என்ன நடக்குதுன்னா நம்ம கண்டினியூஸா ஒரு விஷயத்து மேல கவனம் வைக்கிறதுங்கிறது கம்ப்ளீட்டா சிதைக்கப்பட்டுருச்சு. இப்ப நம்ம கவனம் வைக்கலைன்னா எதையுமே முழுசா உள்வாங்க மாட்டோம். எதையுமே முழுசா வாங்கல அப்படின்னா வந்து நமக்கு எந்த விதமான அறிவும் கடத்தப்படாது. உருப்படியா என்ன கடத்தப்படும்? நிறைய தகவல் கடத்தப்பட்டிருக்கும். அந்த தகவலையே நம்ம முழுசா ஒழுங்கா உள்வாங்கினா தானே வந்து நமக்கு வந்து அது சரியா தப்பா அதை வந்து அலசி ஆராயல முடியும், சிந்திக்க முடியும், அலசி ஆராய முடியும். இப்போ என்ன ஆகுது அப்படின்னா வந்து இந்த மாதிரி அட்டென்ஷன் சிதைக்கப்படுதா? சிதைக்கப்பட்ட உடனே வந்து இப்போ என்ன ஆகும்? புத்தியோட வேலையே என்னன்னா மனசுக்குள்ள எது போகுதோ அது சரியானது போகுதா தப்பானதுல இருந்து மனதை காப்பாத்துறது தான் புத்தியோட வேலை. அப்ப புத்திக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற ஒரு கூர்மையான ஆயுதம்ங்கிறதே வந்து கவனம்ங்கிறது தான். அப்ப புத்தி கையில கொடுக்கப்பட்ட கத்திங்கிறது கவனம். அந்த கத்தியை பிடிங்கிட்டு அதுக்கு பதிலாக கையில ஒரு குச்சியை கொடுத்துட்டாங்க. குச்சின்னா என்ன, இதுதான் கத்தின்னு சொல்லிட்டாங்க. அங்க என்னன்னா கவனமே இல்லைங்கிறப்ப புத்தி வந்து அந்த குச்சியை வச்சு என்ன பண்ண முடியும்? ஒன்றும் பண்ணல. குச்சியை வச்சு அது ஏதோ தடுக்க பாக்குது, அதால ஒன்றும் தடுக்கவும் முடியல, ஒன்றும் முடியல. ரெண்டாவது அது மட்டும்தான் பிரச்சனை. ஏன்னா உலகத்துல எப்ப பார்த்தாலும் வந்து ஒரு டென்ஷன் பிரச்சனையா வந்து கொண்டு வந்து அந்த புத்திக்கு அடுத்து இன்னொன்று இருக்கு. புத்தி வந்து ஒரு விஷயங்கள் பழகி இருக்கணும். நிறைய விஷயங்களை செஞ்சு பழகி இருந்தா தான் வந்து புத்திக்கு வந்து அது கான்சியஸா தெரியும். அப்ப என்னன்னா நம்மளோட கேப்பபிலிட்டின்னு ஒன்று இருக்கு பாத்தீங்களா? ஒரு விஷயத்தை ஹேண்டில் பண்றதுக்கான கேப்பபிலிட்டி. அதாவது இப்ப நான் சொல்றது என்னன்னா புத்திக்கு வந்து பயிற்சி இருக்கணும். சரிங்களா? சத்திரியர்களுக்கு வந்து எப்படின்னா வந்து ஒரு படையில பயிற்சி இருந்துச்சு இல்லையா? போட்டிங்கிறது மூலமா பயிற்சி இருந்துச்சு இல்லையா? அந்த புத்திக்கு கொடுக்கப்படுற ட்ரைனிங், அந்த ட்ரைனிங் வந்து புத்திகிட்டு இருந்து பிடுங்கப்பட்டுச்சு. எப்படின்னா வந்து நம்ம ஸ்கூல் சிஸ்டம் அப்படின்ற ஒரு விஷயம் மூலமா. ஸ்கூல் சிஸ்டம்ல என்னங்கன்னா புத்திக்கு என்ன தேவை? சிந்தனை தானே தேவை. ஒண்ணு கவனம், அடுத்து சிந்தனை. எப்படி சிந்திக்கிறது அப்படிங்கிறது தெரியணும் இல்லையா? சிந்திக்கிற ஆற்றல் அழித்தொழிக்கப்பட்டுச்சு ஸ்கூல் சிஸ்டம் வழியா. அப்ப குருகுல கல்வியில சிந்தனையை வளர்த்தெடுக்கிறதுக்காக உருவாக்கப்பட்ட கல்வி அப்படியே தலைகீழா திரும்பி இன்னைக்கு இருக்கிற ஸ்கூல் சிஸ்டம்ல வந்து சிந்தனை ஓட்டம், மாணவர்களோட சிந்தனை ஓட்டம் அழிக்கிறதுக்கு இருக்கிற கருவியா ஸ்கூல் சிஸ்டம் மாற்றப்பட்டுச்சு. ஸோ என்ன நடக்குது அப்படின்னா வந்து ஸ்கூல் சிஸ்டம்ல கம்ப்ளீட்டா வந்தா அதுக்கு பதிலாக என்ன நடத்தப்பட்டுச்சு அப்படின்னா வந்து மனப்பாடம் பண்ணி அப்படியே வாந்தி எடுத்து ஆன்சர் பேப்பர்ல மார்க் வாங்கி பாஸ் ஆகி
அதில் நிறைய எவ்வளோக்கு எவ்வளோ வேகமாக நல்லா தேவையில்லாததெல்லாம் மனப்பாடம் பண்ணி பர்ஃபெக்டாக வந்து குப்பையை படித்து எழுதுகிறாங்களோ அவங்க வந்து சிறந்த மாணவர்கள், அவங்களுக்கு தான் அங்கீகாரம் கொடுக்கப்பட்டுச்சு. சரியா? சிந்திக்கிற மாணவர்கள்லாம் முட்டாள்கள். சிந்திக்கிறது கொஞ்சம் கொஞ்சமாக களைஞ்செடுத்து சிந்திக்கிறவங்களை தூக்கி வெளியேறியப்பட்டாங்க. மனப்பாடம் பண்ணுற மாணவர்களை வளர்த்தெடுக்கப்பட்டாங்க. ஸோ இப்படி காலப்போக்கில் என்னன்னா வந்து அந்த புத்தியோட ட்ரைனிங் அப்படிங்கிறது ரொம்ப 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 மட்டமாக்கப்பட்டு சிந்தனை திறன் அளிக்கப்பட்டுருச்சு உலகத்தில். ஸோ புத்திக்கு கொடுக்கப்பட்ட 2 விஷயங்கள், கவனம்ங்கிற கத்தியும் சிந்தனைங்கிற கேடயமும் சிதைக்கப்பட்டுருச்சு. ஸோ இப்போ புத்தி வந்து காப்பாற்ற ட்ரை பண்ணுது. அதோட என்னன்னா அதுக்கு காப்பாற்றவே தெரியலையே. இப்போ கத்தியும் கடையுமே ஒன்றுமே இல்லாமல் அதுக்கு பதிலாக என்னத்தையோ வந்து ஒரு கட்டையும் குச்சியும் வச்சுக்கிட்டு என்னத்தையோ என்ன பண்ண முடியும்? அப்போ என்னன்னா அது வேலையில் அது தவறுறப்ப அதுக்கு அது பிடிக்கல புத்திக்கு. அப்போ அது என்ன செய்யப்படுது அப்படின்னா வந்து அடிக்ஷன்ஸ்குள்ளே போக தள்ளப்படுது. புத்தி வந்து பேசாமல் நான் ஷட் டவுன் பண்ணிட்டு சும்மா இருந்துக்கிறேன், நான் தான் ஒன்றுமே பண்ணலையே அப்படிங்கிற மாதிரி என்னன்னா கான்ஷியஸ் மைண்ட் அப்படிங்கிற புத்தி வந்து அமைதியாக முழு நேரம் யூஸ் பண்ணப்படாமல் சும்மா உட்காந்துருக்கு. ஆனால் அதுக்கு பதிலாக இன்னொன்று வந்து அந்த இடத்துக்கு வந்து வந்துருச்சு. என்ன வந்துருச்சு தெரியுங்களா? நம்ம பல டிகிரி எல்லாம் படித்து 2-3 பழைய சர்டிஃபிகேட்லாம் கையில் வச்சுருக்கோம் இல்லையா? அந்த சர்டிஃபிகேட் மூலமாக வந்து நம்மளுக்கு ஆகச்சிறந்த புத்தி இருக்குது அப்படின்னு நமக்கு வந்து சொல்லிக் கொடுக்கப்பட்டு நமக்கு மிக பெரும் அகந்தை விதைக்கப்பட்டுருச்சு. அகந்தை இருக்குது. இப்போ இன்னொரு காமெடி நடக்கும். என்னன்னா அகந்தை இருக்குல்ல, அப்போ நம்ம ஏற்கனவே நிறைய தெரிஞ்சிருச்சுன்னு புரிஞ்சுப்போம் இல்லையா? நிறைய தெரிஞ்சிருச்சுன்னு புரிஞ்சுக்கிட்டா வந்து நம்ம என்ன பண்ணுவோம்னா அடுத்து வந்து ஏதாவது ஒரு உண்மையான தகவல் வந்துச்சுன்னா அதை கொஞ்சம் கூட கவனிக்கிறதுக்கு ஒரு எஃபர்ட்டே எடுக்க மாட்டோம். எதையுமே கற்றுக்க மாட்டோம். கற்றுக்காம போய் ஆனால் வந்து எல்லாம் தெரியுங்கிற மாதிரி பேசுவோம். எதுவும் தெரியாது. ஆனால் வந்து கற்றுக்காம போய் விளங்காமல் போய்டும். சரிங்களா? கற்றுக்கவே மாட்டோம். அகந்தை ஆனால் கூடிக்கிட்டே போகும். எனக்கு தெரியும் தெரியும் தெரியும். நம்ம சேர்த்து வச்சுருக்கிற கொஞ்சம் கொஞ்சம் தகவல், அதுவும் 195% பொய் தகவல்கள். அந்த பொய் தகவல்களை வச்சுக்கிட்டு நம்ம வந்து ரொம்ப சிறப்பாக வந்து நம்ம வந்து ஆகச்சிறந்த அறிவில் உட்காந்துருக்கோம்னு நினச்சிப்போம். சரியா? இது புத்தி சிதைக்கப்பட்ட விதம். புத்தி இப்படி மட்டும்தான் சிதைக்கப்பட்டுச்சுன்னா இன்னொன்று இருக்குது. அது மனசை பார்த்துட்டு தான் சொன்னால் புரியும் உங்களுக்கு. இப்போ புத்தி ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு இல்லை. இப்போ மனது சிதைக்கப்படுது. அடுத்து ஆணை சிதைச்சிட்டு அதுக்கப்புறம் பெண்ணுக்கிட்ட வர்றாங்க. பெண் தன்மையான மனம், சப்கான்ஷியஸ் மைண்ட். இதில் எப்படி சிதைக்கப்பட்டுச்சுன்னா ஒன்றும் கிடையாது. சப்கான்ஷியஸில் நல்லது மட்டும் வந்து பதியணும். இதுதான் வந்து கல்வியோட அடிப்படை. அப்போ அதுக்கு தகுந்த மாதிரி குருக்கள் இருக்கணும். அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு சிஸ்டம் இருக்கணும். அங்கே சிஸ்டம் தான் சிதைச்சாச்சுல. சிஸ்டத்தையும் சிதைச்சாச்சு, குருக்களையும் சிதைச்சாச்சு. இப்போ என்னன்னா எல்லாமே வந்து தப்பாக இருக்குது. காப்பாற்ற வேண்டிய புத்தியும் வந்து எப்படி செயலிழக்க வைக்கணுங்கிறத செயலிழக்க வச்சுட்டாங்க. இப்போ மனசு என்ன பண்ணுதுன்னா மனசு வந்து ஃப்ரீயாக ஓப்பனாக இருக்குது. காப்பாற்றுறதுக்கு தேவையான புத்தியும் இல்லை. இங்கே என்னன்னா வரிசையாக வந்து குப்பையாக கொண்டு வந்து மனசுக்குள்ளே கொட்டிட வேண்டியது. இதுதான் வந்து குப்பையான தகவல்கள், தவறான தகவல்கள் எல்லாத்தையும் கொண்டு வந்து மனசில் அப்படியே கொட்டுன்னு கொட்டி இதுதான் சின்ன வயசில் குழந்தைகளுக்கு கார்ட்டூன்லேருந்து ப்ரோக்ராம் பண்ணப்பட்டு எண்ண ஓட்டம் பயங்கர வேகப்படுத்தப்படுது. சரிங்களா? எண்ணங்கள் ரொம்ப கம்மியாக நிதானமாக மெதுவாக வர்றதுக்கு பதிலாக இப்போ எண்ண ஓட்டம் பயங்கரமாக எவ்வளோ நம்ம நிறையா தகவல் வச்சுருக்கோமோ அவ்வளோ எண்ண ஓட்டம் இருக்கும். அப்போ எண்ண ஓட்டம் இருக்கக்கூடாதான்னு சொல்கிறியா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை, எண்ண ஓட்டம் இருக்கலாம். என்னன்னா உண்மையும் நேர்மையுமான தகவல்கள் நம்மக்கிட்ட இருந்து நமக்கு தேவையான தகவல்கள் இருந்துச்சுன்னா எண்ண ஓட்டம் சீராக இருக்கும். அது வந்து நம்ம வாழ்க்கையை மேம்படுத்தும். ஆனால் என்னன்னா நம்ம குப்பை சாக்கடையை வந்து கோழிக்கணக்கான தகவல்களை உள்ளே வச்சுக்கிட்டு இருக்கோம் அப்படின்னா வந்து கண்ணா பின்னான்னு எண்ணங்கள் வரும். அதுலேயும் முக்கியமாக இப்போ என்னன்னா இதில் வந்து ரொம்ப முக்கியமான பங்கு புத்தியை அழிக்கிறதுக்கு யூஸ் பண்ணப்பட்ட சிஸ்டம்ங்கிறது வந்து ஸ்கூல் சிஸ்டம். மெயினாக மனசை அழிக்கிறதுக்கு வேற ஒரு சிஸ்டம் யூஸ் பண்ணாங்க. மீடியாவும் டிவியும். சினிமா, மீடியா, டிவி, இது 3. சரிங்களா? இது 3மே வந்து என்னன்னா இதுக்கு பேர் மைண்ட் கண்ட்ரோல் ப்ராபகண்டான்னு பேர். நீங்கள் போய் அதை பற்றின டீட்டெயில்ஸ்லாம் தேடி பாருங்கள். கூகுளில் தேடினீங்கனாலாம் பெருசாக வராது. என்னுடைய டெலிகிராம் சேனலில் போட்டு வச்சுருக்கேன். அதை பற்றிலாம் எப்படி பண்ணுறாங்க என்ன பண்ணுறாங்கங்கிறத பற்றின புரிதல் வேணும்னு நினச்சிங்கன்னா அதில் போய் பாருங்கள், தேடி பாருங்கள். மைண்ட் கண்ட்ரோல் அப்படின்னு பாருங்கள். அதை பற்றின நிறைய விளக்கமான பதிவுகள் இருக்கும். எப்படி நடக்குது அதோட டீட்டெயில்ஸ் எல்லாம். இப்போ ஆனால் நடக்குது. சரிங்களா? மைண்ட் கண்ட்ரோல் அப்படின்னா வந்து நம்ம மனசை கண்ட்ரோல் பண்ணி
நம்மளை அடிமைகளை வச்சிருக்கிறது. மனசு ஒழுங்கா இருந்தா தானே புத்தி ஒழுங்கா இருக்கும். புத்தி ஏன்னா மனசு தானே நான் ஒரு தேர் ஓடுறதுக்கான குதிரைன்னு சொல்றேன். அப்ப தனி மனிதன் ஒழுங்கா இருக்கணும்னா மனசு முதல்ல சரியா இருக்கணும். மனசு எங்க இருந்து வந்து இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வாங்கணும்னா அறிவு கிட்ட இருந்து இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வாங்கணும். அறிவு எங்க இருக்கு? உயிர். இப்ப உயிர்ல இருந்து மனசை டிஸ்கனெக்ட் பண்ற வேலை எப்படி நடக்குது அப்படின்னா வந்து ரொம்ப சிம்பிள், ரொம்ப அழகா நடத்தப்படுது. இது மாதிரி வந்து என்னன்னா பயங்கரமா குப்பைகளை கொண்டு வந்து மனசுல கொட்டினா எண்ணங்கள் கண்ணா பின்னான்னு எண்ணங்கள். மீடியால ஃபுல்லா வந்து விதைக்கப்படுறது என்ன? பயம். சரியா? ஆண்களுக்கு மீடியால விதைக்கப்படுறது நியூஸ் பார்ப்பாங்க, அதுல பயம் விதைக்கப்படுது. பெண்களுக்கு வந்து பொறாமை உணர்வு விதைக்கப்படுது மெயினா. சரிங்களா? இந்த மீடியா மூலமா, டிவி மூலமா போட்டி பொறாமை உணர்வு விதைக்கப்படுது. இப்போ இங்க என்னன்னா இது மூலமா வந்து எண்ணங்கள் கண்ணா பின்னான்னு விதைக்கப்பட்ட தகவல்கள், பொய் தகவல்கள் கண்ணா பின்னான்னு விதைக்கப்பட்டு இப்போ நம்ம என்ன பண்றோம்னா எண்ணங்கள்ங்கிறது எப்படி போகுது அப்படின்னா ஒரு டயரியா போற மாதிரி போகுது. மென்டல் டயரியா மண்டையில இருந்து. இப்ப இந்த எண்ணங்கள் எல்லாம் எடுத்து சிந்திக்க வேண்டியது யாரு? புத்தி தானே. இப்ப தேரோட்டி வந்து ஒரு தேர்ல உட்கார்ந்துக்கிட்டு தேரோட்டி தான் வந்து நம்ம மனம், அங்க ஓடுற குதிரை தான் புத்தின்னு வச்சுக்கோங்க. தேரோட்டி வந்து சரியில்லை அப்படின்னா வந்து தேரை வந்து இந்த பக்கம் போ, அந்த பக்கம் போ, அந்த பக்கம் போ, இந்த பக்கம் போன்னு வரிசையா ஒன்னும் கமெண்ட் கொடுத்துக்கிட்டே இருந்துச்சு அப்படின்னா வந்து குதிரை எந்த பக்கமாவது போகுமா? ஸ்தம்பிச்சு போய் நின்றும். தேரோட்டி வந்து விழுக்கிற இழுப்புக்கெல்லாம் வந்து குதிரை, தேரோட்டி ஒழுங்கா இருந்தா தான் குதிரை ஒழுங்கா இருக்கும். அப்பதான் அந்த சமூகம்ங்கிற தேரா இருந்தாலும் சரி, குடும்பம்ங்கிற தேரா இருந்தாலும் சரி, தனி மனிதன்கிற ஒரு தேரா இருந்தாலும் சரி, அங்க வந்து புத்திங்கிறது குதிரை, மனம்ங்கிறது தேரோட்டி. சரிங்களா? அது வந்து என்னங்கிறது அப்ப ஒழுங்கா ஓடணும்னா வந்து மனது சரியா இருக்கணும். இப்ப மனதை வந்து ஃபுல் மென்டல் டைரியால உண்டு பண்ணதுனால வந்து இது மனசு கொண்டு வந்து கொட்டுற எண்ணங்களை எடுத்து ப்ராசஸ் பண்ண முடியாத ஒரு நிலைமையில புத்தி இருக்கு. கம்ப்ளீட்டா ஸ்தம்பிச்சு போயிருச்சு புத்தி. அப்ப புத்தியை அழிக்கிறதுல மனசு பெரும்பங்கு வகிக்குது. ஃபர்ஸ்ட் புத்தியை வந்து மனசை காப்பாற்றணும். காப்பாத்துறதுல தவற அடிக்கப்பட்டு நாசமாக்கப்பட்டுருச்சு புத்தி. அடுத்து வந்து மனசு நாசமாக்கப்படுது. இப்ப மனசு வந்து ரொம்ப பவர்ஃபுல் புத்தியோட. நம்ம இதை இங்கிலீஷ்ல சயின்டிபிக் டேர்ம்ஸ்லேயே பாருங்களேன், கான்சியஸ் மைண்டோட சப்கான்சியஸ் மைண்ட் ரொம்ப பவர்ஃபுல். அப்ப சப்கான்சியஸ் மைண்டு தான் வந்து 95% பவர்ஃபுல். கான்சியஸ் மைண்ட் வந்து 5% பவர்ஃபுல்னா வந்து சுத்தமா நம்ம கான்சியஸா வாழ்றது, அதாவது விழிப்பு நிலையில வாழ்றதுங்கிறதுமே சாத்தியம் இல்லாத ஒரு நிலைக்கு கொண்டு போயிட்டு, விழிப்பு நிலைக்கு கவனம் தேவை இல்லையா? கவனமே இல்லைன்னா உங்களுக்கு எங்க இருந்து கவனம் அடிப்படை. கவனமே இல்லைன்னா விழிப்பு நிலையில வாழவே முடியாது. ஸோ விழிப்பு நிலையில வாழ்றதுங்கிறது சாத்தியமே இல்லை. அது போக வந்து நம்ம இப்போ கொஞ்ச நெஞ்சம் இருக்கிற புத்தியுமே வந்து என்னன்னா எண்ணங்களோட குவியல்னால வந்து நாசமா போயிடுச்சு. இதுல இன்னொரு முக்கியமான விஷயமும் நடந்திருக்கு. என்னன்னா இந்த எண்ணங்களோட குவியல் இருக்கு பாத்தீங்களா, இதனால என்ன ஆகுது அப்படின்னா வந்து மென்டல் டயரியான்னு சொன்னேன் இல்லையா, அது வந்துகிட்டே இருக்கிறதுனால என்ன ஆகுது அப்படின்னா நம்ம உயிருங்கிற அறிவு வந்து நம்ம மனதை வழி நடத்த ட்ரை பண்ணுது. அதை கவனிக்கிற நிலைமையில புத்தியும் இல்லை, மனசும் இல்லை. சரிங்களா? புத்தி தான் கவனிக்கணும், கவனிக்கிற நிலைமையில இல்லை. சரிங்களா? இதுதான் இங்க நடக்குது. இப்ப உயிருங்கிற அறிவு பேசுறத புத்தியால கவனிக்க முடியல, மனசால உணர முடியல. இதுதான் வந்து இங்க உள்ளுக்குள்ள ஒரு தனி மனிதனுக்குள்ள இருக்கிற இம்பேலன்ஸ். இதுதான் வந்து மனநோய்க்கான அடிப்படை. இப்ப மனதுல ஒருத்தர் மனதிலையும் வந்து என்னன்னா பயம், கோபம், போட்டி, பொறாமை, வெறுப்பு, நீங்க என்னென்னலாம் இருக்கு, கில்ட், குற்ற உணர்வு, ஷேம், அவமானம், நம்பிக்கை இல்லாத தன்மை, பொறுமை இல்லாத தன்மை, இன்னும் என்னென்ன உலகத்துல கெட்ட குணங்கள் இருக்கோ அத்தனை கெட்ட குணங்களும் விதைக்கப்படுது. சரிங்களா? வெளியே இருந்து டெலிவிஷன் அப்படின்ற ஒரு டப்பானால. இப்ப நீங்க இதை எடுத்து கொண்டு போய் கிராமங்கள்ல டிவியை சும்மா கொடுத்தாங்க இல்லையா, அப்ப டிவியை ஏன் சும்மா கொடுத்தாங்க அப்படிங்கிறதெல்லாம் யோசிச்சு பாருங்க. நம்ம நல்லதுக்கு ராமாயணம் மகாபாரதம் பார்க்கறதுக்கு நினைச்சுக்கிட்டு இருக்கோம்? இல்லை. உலகத்துடைய மிகப்பெரிய ஆயுதம் என்ன அப்படின்னு கேட்டா வந்து எல்லாரும் வந்து அணுகுண்டுன்னு சொல்லுவாங்க. நான் என்னைய பொறுத்த வரைக்கும் என்ன சொல்லுவேன் அப்படின்னா வந்து உலகத்துடைய மிகப்பெரிய ஆயுதம்ங்கிறது
டிவி. அந்த டிவிங்கிறது மிகப்பெரிய ஆயுதம்னே தெரியாம நம்ம வீட்டுக்குள்ள நடு வீட்டுல வந்து அவ்வளோ பெரிய சைஸ்ல உட்கார்ந்துட்டு இருக்கு பாத்தீங்களா. அது மூலமா தான் வந்து இந்த ஒட்டுமொத்த தனி மனிதன், குடும்பம், சமூகம் எல்லாத்தையும் அழிக்கிற அந்த கட்டமைப்புங்கிறது அந்த டிவிக்குள்ளதான் இருக்கு. சரிங்களா. சினிமா கூட வந்து எப்பயாவது வந்து ஒரு நம்ம மாசத்துக்கு ஒரு நாள் போனோம்னா அப்படிதான் போகணும்னு வச்சுக்கலாம். நம்ம ஓரளவு கண்ட்ரோல்லையாவது வைக்கலாம். இந்த டிவி மூலமா தான் வந்து ஒட்டுமொத்த இந்த கட்டமைப்பும் சீர்குலைக்கப்படுது. நீங்க நல்லா கவனிச்சு பாருங்களேன். நம்ம அப்பா அம்மாக்களோ நம்ம தாத்தா பாட்டியோ இருந்த காலங்கள்ல இவ்வளோ கேவலமா இருந்தோமா? தெரியல. 90களில் டிவி வந்திருக்குமா எல்லா வீடுகள்லையும்? ஸோ என்ன 30 வருஷம் இருக்குமா டிவி வந்து? அதாவது நல்லா ஓரளவு நல்ல ரீச் ஆகுறது. அதுக்கு முன்னாடி டிவி வந்து கொஞ்சம் இருந்திருக்கலாம், பணக்காரங்க வீட்டில் இருந்திருக்கலாம். நார்மலான சாதாரண மனிதர்கள் வீட்டில் டிவி வர்றதுங்கிறது எப்போ? 30 இல்லை 35 வருடங்கள் இருக்கும். சரியா. 35 வருடங்கள்ல இந்த டிவியும் சோசியல் மீடியா, இன்டர்நெட் இதெல்லாம் வந்ததுனால என்ன நடந்திருக்கு அப்படின்னா வந்து தகவல் பரிமாற்றம் நல்ல வேகமா இருக்கு, இல்லைன்னுலாம் சொல்லலை. ஆனா தகவலோட பொய்த் தகவல்களோட பரிமாற்றம் பயங்கர வேகமா இருக்கு. அதே சமயம் கம்ப்ளீட்டா ஒரு சொசைட்டியா நம்ம நாசமா போய் ஒண்ணும் இல்லாம போயிட்டோமா? அதுக்கு முன்னாடி வாழ்ந்தவங்க என்னன்னா இவ்வளவு செல்ஃபிஷாக வாழ்ந்தோம். 35 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த சொசைட்டி இவ்வளவு போட்டி பொறாமையோட இருந்தோம் இல்லையே. இப்ப இருக்கிற மனிதர்கள் ஃபுல்லா வந்து போட்டி பொறாமை, நீ பெருசா நான் பெருசா, பேராசை. ஒரு வீட்டுல வந்து ஒரு கார் இருந்தாலும் பத்தாது, 4 பேர் இருந்தாங்கன்னா 4 கார் இருக்கும். இவ்வளவு கேவலமா வாழ்ந்தோம். ஆனா இவ்வளவு கேவலமா வாழ்ந்துருக்கோம். இப்ப சமூகம் மாறிடுச்சு இல்லையா. இது எல்லாத்துக்கான காரணம்ங்கிறது இப்ப ஜியானிச யூதர்களும் மனிதர்களும் பிராமணர்களும் தான் வந்து இது எல்லாத்தையும் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த எல்லா இண்டஸ்ட்ரியுமே நீங்க எடுத்துக்கோங்க. நான் சொல்ற மீடியா, என்டர்டைன்மெண்ட் இண்டஸ்ட்ரி, மீடியா இண்டஸ்ட்ரி, மீடியானா நியூஸ் மீடியா, டெலிவிஷன் மீடியா, இன்னும் வந்து வேற என்ன, நீதி பரிபாலம் பண்றது, எல்லா சிஸ்டம்கள்லையும் பாருங்க. அதை கண்ட்ரோல் பண்ற இடத்துல மனிதர்ம பிராமணர்கள் தான் இந்தியாவில் இருப்பாங்க. அதை கண்ட்ரோல் பண்ற இடத்துல ஜியானிச யூதர்கள் தான் உலகத்துல இருப்பாங்க. சரியா. இது எப்படி இப்படி சாத்தியமாச்சு அப்படின்னா நம்மளோட அறிவு எல்லாத்தையும் அழித்தொழிச்சிட்டு அவங்க வந்து அந்த இடத்துல உட்காந்துருக்காங்க. கண்ட்ரோல் பண்ற இடத்துல நம்ம கூலி வேலை பார்க்குற இடத்துல எல்லா இடத்துலையும் இருக்கும். சரியா. ஸோ அப்போ இங்கே என்னன்னா வந்து மானதை சரி பண்றது அப்படின்னாலும் வந்து என்னன்னா, சரி பண்றதை பத்தி பின்னாடி ஒரு பதிவில் பார்ப்போம். இந்த பதிவை முதல்ல நல்லா உள்வாங்க. ஏன்னா வந்து இது ரொம்ப முக்கியமான ஒரு பதிவு. மனசுல நீங்க எல்லா கெட்டணங்களையும் வச்சுக்கிட்டு நம்ம நல்லா இருக்கணும் அப்படிங்கிறது சாத்தியமே இல்லை. மனசுங்கிறது ஒரு கயாட்டிக்கா வச்சுட்டு நம்ம அது கேயாஸ்னா வந்து என்னன்னா, மனம்ங்கிறது ஒரு அளப்பரிய ஆற்றல் வடிவம். அந்த அளப்பரிய ஆற்றல் வடிவம் வந்து ஒரு ஃபோக்கஸ்டா கரெக்டா நமக்கு என்ன தேவையோ அதை செய்யற மாதிரி இருக்கணும். ஆனா என்ன செய்யப்பட்டிருக்கு அப்படின்னா வந்து மனசுல சாக்கடையா ஊத்தி மனம் ஃபுல்லா நாறிக்கிட்டு இருக்கிற நிலைமையில இப்ப என்ன சொல்லி கொடுக்கப்படுது அப்படின்னா வந்து ஹீலர் பாஸ்கர்ல இருந்து ஆரம்பிச்சு இயல்புல செந்தமிழன்ல இருந்து ஆரம்பிச்சு எல்லாம் இயல்புல வாழுங்கிறாங்க. இப்ப நல்லா புரிஞ்சுக்கணும். இறைவன் படைத்த இயல்புங்கிறது வந்து இது நம்மள வந்து பல மிருகங்கள்ல ஒரு மிருகமா படைச்சிருக்கான். அதுதான் இயல்பு, இறைவன் கொடுத்த இயல்பு. சரிங்களா. இப்ப நம்ம வாழ்றதுங்கிறதெல்லாம் வந்து அறிவை வச்சு உருவாக்குன வந்து ஒரு இடத்துல இருக்கும், கட்டமைப்புல இருக்கும். இப்ப நம்ம இயல்பு, ஆணோட இயல்பு என்ன, பெண்ணோட இயல்பு என்ன, ஒரு மனிதனோட இயல்பு என்ன அப்படிங்கிறதே வந்து என்னன்னா நம்ம வந்து திருத்தி அமைச்சு அறிவை யூஸ் பண்ணி வந்து கட்டமைச்ச ஒரு இயல்பு. இதுதான் இப்ப இயல்பு அப்படிங்கிற மாதிரி. அப்ப இயல்புல வாழுங்க அப்படின்னா வந்து அறிவை ஒழுங்கா யூஸ் பண்ணி நம்ம இயல்பை கட்டமைச்சிருந்து அந்த இயல்புல வாழுங்கன்னு முருகர் கட்டமைச்ச ஒரு இயல்புல வாழ்ந்திருந்தோம்னாலும் வந்து நம்ம நல்லா வாழ்றதுக்கு சிறப்பான சாத்தியங்கள் இருந்துச்சு. சரி, நல்லாவும் வாழ்ந்தோம், சிறப்பாகவும் வாழ்ந்தோம். இப்ப என்ன இயல்புனா வந்து இப்போ ஒரு கேவலமான இயல்புல மனம் ஃபுல்லா வந்து சாக்கடையும் குப்பைகளையும் வச்சுட்டு புத்தியில கவனமும் இல்லை, ஒண்ணுமே இல்லை, சரி எது தப்புன்னு அறியறதுக்கான ஒரு ஃபண்டமெண்டல் பேசிக்கான விஷயங்கள் கவனம் இல்லை, வேற சிந்தனை ஓட்டம் இல்லை, எது சரி எது தப்புங்கிற புரிதல் இல்லை, தகவலையும் அறிவும், தகவல் எது, அறிவு எது, பொய் எது, உண்மை எது, எதுவுமே புரியாம எல்லா குப்பைகளையும் கொண்டு போய் மனதுக்குள்ள போட்டுட்டு
மனம் சொல்றபடி வந்து வாழ்ந்தா வந்து ரொம்ப சந்தோஷமா இருப்போம் அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்கிறது மட்டமான புரிதல்ல சொல்லி கொடுக்குறாங்க. இது உண்மை கிடையாது. என்னன்னா, நம்ம ஒழுங்கான அறிவுங்கிற ஒரு விஷயத்த கையில எடுக்கணும். கையில எடுத்து நம்மளை நாம திருத்தணும். நம்ம கிட்ட நிறைய குப்பை உள்ள இருக்கு. அதை எல்லாத்தையும் சரி பண்ணி திருத்துங்க. அந்த குப்பையை வந்து அதுதான் சொன்னேன். நான் வந்து முன்னாடி இருக்கிற அறிவு, நமக்கு இருக்கிறது அறிவா அகந்தையாங்கிற பதிவுல வந்து ரூத்லெஸ்ஸா வந்து செல்ஃப் இன்ட்ரோஸ்பெக்ட் பண்ணுங்க, கொஸ்டின் பண்ணுங்க, உங்களை எக்ஸாமின் பண்ணுங்க. அப்ப அதுக்கு என்ன தேவைங்கிறத வந்து நம்ம அடுத்த பதிவுல பார்ப்போம். என்னன்னா வந்து ரூத்லெஸ்ஸா கொஸ்டின் பண்றதுக்கு என்னென்ன தேவை, எப்படி வந்து நம்ம சரி பண்ண முடியும் அப்படிங்கிறத பத்தி அடுத்த பதிவுல பார்ப்போம். இந்த பதிவு போதும்னு நினைக்கிறேன். ரொம்ப நீளமாயிடுச்சு. இது வரைக்கும் இதை பொறுமையா கேட்டவங்களுக்கு நன்றி. ரெண்டாவது, இது என்னன்னா வந்து இது கொஞ்சம் ஆழமான பதிவு தான். என்னன்னா வந்து நிறைய விஷயங்கள் பேசியிருக்கேன். இப்பயும் நான் சொல்றேன், இது வந்து 1.25 மணி நேரம் எவ்வளவு நேரம் இந்த வீடியோ போகுதுங்கிறது கூட நான் கவனிக்கல. ஆனா இவ்வளவு நேரம் போகுது அப்படின்னா வந்து நம்ம யாருக்கும் இதை ஒழுங்கா கேட்கறதுக்கான கவனம் இருக்காது. அப்ப என்னன்னா, உங்க கவனத்தோட தரத்தை பொறுத்து உங்களுக்கு எவ்வளவு ஜாஸ்தி புரியுது, எவ்வளவு கம்மியா புரியுது, இது என்னடா என்னத்தையோ பேசிட்டு இருக்கான் அப்படிங்கிற மாதிரியும் தோணும். அப்ப கவனத்தை இம்ப்ரூவ் பண்ணுங்க. கவனத்தை இம்ப்ரூவ் பண்ணி கவனம் நிறைய இருக்கிறவங்களுக்கு இது நல்லா புரியும். நான் சொல்றது உண்மைன்னு புரியும். கவனம் இல்லாதவங்களுக்கு இது ஏதோ ஒரு நமக்கு இருக்கேன் ஏதோ பேசிக்கிட்டு இருக்கான்னு புரியும். சரிங்களா? அப்ப என்ன பண்ணுங்க, கவனத்தை சரி பண்றதுக்கான வழிமுறைகளை கையில எடுங்க. கவனம் இம்ப்ரூவ் ஆக திருப்பியும் வந்து இதை கேளுங்க. கேட்டீங்கன்னா இன்னும் முதல்ல புரியாததெல்லாம் இன்னும் கொஞ்சம் புரியும். சரியா? வாழ்க்கை நம்ம எல்லாருக்கும் வந்து மனநோய் இல்லாம சமநிலையில, விழிப்பு நிலையில, புத்தியும் மனமும் சமநிலையில, விழிப்பு நிலையில, அறிவோட வடிவமா, இறைவன்கிறது அறிவின் வடிவம். நீங்க இது நம்பல அப்படின்னா வந்து என்னன்னா, இறைவன் உணர்வின் வடிவம்லாம் நிறைய சொல்லிக் கொடுக்கப்பட்டிருக்கு. ஒளியின் வடிவம்லாம் சொல்லிக் கொடுக்கப்பட்டிருக்கு. அதெல்லாம் கிடையாது. இறைவன் அறிவின் வடிவம். அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி முதற்றே உலகுன்னு ஒரு திருக்குறள், முதல் திருக்குறள் இருக்கு இல்லையா? அதுக்கு அடுத்த திருக்குறளை போய் எடுத்து பாருங்க. இறைவன் அறிவின் வடிவமானவன் இருக்கும். அந்த குறள் பேர் மறந்துருச்சு எனக்கு. இறைவன் அறிவின் வடிவமானவன் இருக்கும். சரிங்களா? இதை தான் நான் சொல்றேன். இறைவன்கிறது அறிவு, அது போக ஆற்றலும் பொருளும். இதுதான் கட்டமைப்பு. சரிங்களா? எல்லாத்துக்கும், எல்லா படைப்புக்கும் இதுதான் கட்டமைப்பு. அப்ப இறைவன் அறிவின் வடிவமா இருந்தா நம்மளை வந்து இயல்பின் வடிவமா வாழலாம் சொல்லியிருக்க மாட்டான். அறிவின் வடிவில் தான் வாழ சொல்லியிருப்பான். அதனால தயவு செய்து இது உங்க ஏற்கனவே வச்சிருக்கிற உலகத்தை பத்தின பார்வை, வேர்ல்டு வியூவை ஷேட்டர் பண்ணுதுன்னா உட்காந்து இதை வந்து பழைய வேர்ல்டு வியூ வச்சுக்கிட்டு ஐயோ இதை விட மாட்டேன்னு வந்து கெட்டதை பிடிச்சிட்டு தொங்காதீங்க. நல்லது அப்படின்னு தெரிஞ்சது அப்படின்னா வந்து அதுக்கு மாற ட்ரை பண்ணுங்க. சரிங்களா? சரி, நம்ம அடுத்த பதிவில் வந்து எப்படி இதெல்லாம் உடச்சிட்டு வெளியே வர்றதுங்கிறத பற்றி பார்க்கலாம். சரிங்களா? நன்றி, வணக்கம். அடுத்த பதிவில் சந்திப்போம். இவ்வளோ தூரம் இந்த பதிவை வந்து ரொம்ப பொறுமையாக கேட்டதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி.